गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपते हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय ध्यानश्लोकम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननं यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம், ஹேமந்த ருத்து, தனுர்மாசம், மார்கழி மாதம், கிருஷ்ணபக்ஷம், பஞ்சமி திதி, ததுபரி ஷஷ்டி. காலம்பரை 7:30 மணி மட்டும் பஞ்சமி, அதுக்கப்புறம் ஷஷ்டி. மக நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். இன்றைக்கி 6வது ஸ்கந்தம், முதல் அத்தியாயம். இது மொத்தம் 19 அத்தியாயங்கள் கொண்டது இந்த 6வது ஸ்கந்தம். இதெல்லாம் பத்தியமாக தான் இருக்கும். முன்னாடி 5ஆம் ஸ்கந்தம் முழுக்க கத்தியமாக ப்ரோஸில் இருந்தது. இனிமேல் எல்லாம் எல்லா ஸ்லோகங்களும் ஸ்லோக ரூபமாக இருக்கும். அதனால் சுலபமாக ஃபாலோ பண்ண முடியும்.
இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 68 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பார்ப்போம், இன்றைக்கி முடிக்க முடியறதா என்னன்னு பார்க்குறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தः பிராரப்யதே. வழக்கம் போல் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் இதுக்கு 6வது ஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். அந்த ஸ்லோகங்களை இன்றைக்கி படிப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. விசர்கசம்பவான் ஜீவான் ஸ்வமர்யாதாசு சம்ஸ்திதான் விஷ்ணுः பாதி அகிலைரூபைः இத்யேவம் பஞ்சமே ஸ்திதம். அத்தியாயைकोनविंशत्या षष्ठे पोषणमुच्यते. அதிலங்கிதமர்யாத பக்தரக்ஷணலக்ஷணம். அஜாமிலோ மனுஷ்யேஷு மகாபாபோ யதாவிதः விஸ்வரூபாதிகாதி ச யதா தேவேஷு வாசவः. அஜாமிளஸ்ய பக்தத்வம் விஷ்ணுதூதைः நிரூபிதம். சங்கேத பகவன்னாம புத்திரஸ்நேகானுஷங்கஜம். இந்திரோபி பகவத்பக்தः சख्येनोपेन्द्रसेवकः தததீனசுரைஸ்வர்ய சத்ருநிர்ஜய ஜீவிதः. தத்ராதௌ த்ரிபிரத்யாயைः அஜாமிளகதோச்யதே. விஸ்வரூபகதா ஷட்பிः இந்திரதோஷோக்தயே ததः. இந்திரஸ்யைவ து தோஷோக்த்யை விருத்ராख्यानं ததோஷ்டபிः. द्वाभ्याञ्च मरुदाख्यानम् एवं प्रकरणक्रमः. तत्रादौ प्रथमे विष्णोः दूतैः पातकीमोचने तत्पापख्यापनायोक्तं यां यैर्धर्मादिलक्षणं. श्रीहरये नमः. विसर्गसम्भवान् जीवान् स्वमर्यादासु संस्थितान् विष्णुः पाति अखिलैरूपैः इत्येवं பஞ்சமே ஸ்திதம். போன 5வது ஸ்கந்தத்தில் செகண்டரி கிரியேஷனுங்கப்பட்ட விசர்க்கத்தில் சிருஷ்டி பண்ணப்பட்ட ஜீவாத்மாக்கள் அவளுடைய தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்தியிருந்தவாள், தர்மத்தை மீறாதவாள், வாழ்க்குள்ள என்ன வரம்பு உண்டோ அதை மீறாதவாள். அந்த அப்பேற்பட்டவாள்னா விஷ்ணு பகவான் ரட்சிக்கணுங்கிறதுக்காக பல விதமான ரூபங்கள் எடுத்து காப்பாற்றினாருங்கிறத 5வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள், ஞாபகப்படுத்தினாள். இப்போ 6வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாள். அத்தியாயைकोनविंशत्या ஷஷ்டே போஷணமுச்சியதே. இந்த 6வது ஸ்கந்தத்தில் 19 அத்தியாயங்களில் போஷணங்கிறதான, அதாவது புராண லக்ஷணத்தில் ஒன்றான அதை சொல்ல போகிறாள். எப்படி பகவான் எல்லாரையும் ரட்சிக்கிறாள், சாஸ்திர மரியாதைகளெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கு தர்மத்துக்கு விருத்தமாக செஞ்சால் கூட அவளெல்லாம் எப்படி சுவாமி ரட்சித்தாள் அது சொல்கிறாளாம். அதிலங்கித மரியாத பக்தரக்ஷண லக்ஷணம். தர்மத்துக்கு விரோதமாக பண்ணவாள் இருந்தாலும் அந்த பக்தாளாக இருக்கப்பட்டவாளை சுவாமி எப்படி ரட்சித்தாளுங்கிறத இந்த 19 அத்தியாயங்களில் சொல்கிறாள்னு சொன்னாள். இந்த 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிலோ மனுஷ்யேஷு மகாபாபோ யதாவிதः விஸ்வரூபாதிகாதி ச யதா தேவேஷு வாசவः. அஜாமிளன்னோத்தன் ஒரு பிராமணன், அவன் தர்மத்துக்கு விருத்தமாக பல விஷயங்கள் செஞ்சு மகாபாபியாக இருந்தான். அவனை எப்படி சுவாமி ரட்சித்தாள். அதே மாதிரி தேவலோகத்தில் இந்திரன் பிரம்மஹத்தியாதி தோஷம் பண்ணிவிட்டான். விஸ்வரூபம் விருத்ராசுரன் இவாள்லாம் வதம் பண்ணதுனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அவனை எப்படி சுவாமி ரட்சித்தாளுங்கிறத சொன்னாள். அஜாமிளஸ்ய பக்தத்வம் விஷ்ணுதூதைர் நிரூபிதம். சங்கேத பகவன்னாம புத்திரஸ்நேகானுஷங்கஜம். அஜாமிளன் மகாபாபி,
அப்போது விஷ்ணு தூத்தாளுக்கும் யமதூத்தாளுக்கும் சம்வாதம் நடக்கிறது. அதெல்லாம் சொன்னால் இந்த 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிளன் எப்படி பக்தனாக இருந்து எப்படி அவனை விஷ்ணு தூத்தால் அழிச்சுன்னு போக முடியும் வைகுண்டத்துக்குன்னு கேட்டு அவன் பகவன் நாமாவை சங்கேதமாக சொல்லிவிட்டான். அந்த புத்திர ஸ்நேகத்தினால் சொன்னால் கூட பகவன் நாமாவை சொன்னதுனால அவனுக்கு முக்திங்கிறதாக நிரூபணம் பண்ணாள். இந்திரோபி பகவத் பக்தா சக்கியேனோபேந்திர சேவகா தததீன சுரைஸ்வர்ய சத்ரு நிர்ஜய ஜீவிதா. அதே மாதிரி இந்திரனும் கொடிய செயல்கள் செஞ்சு பிரம்மஹத்தியாதி தோஷம் பண்ணியிருந்தா கூட உபேந்திரனான வாமனனோடு கூட அவன் ஸ்நேகம் வச்சுன்றதுனால சத்ருக்களை ஜெயிச்சு அசுராலை ஜெயிச்சு அவன் மறுபடியும் ராஜ்யஸ்ரீயோடு ஜொலிச்சானுங்கிறத எடுத்து சொன்னாள். தத்ராதௌ திரிபிரத்யாயைஹி அஜாமிள கதோச்சியதே விஸ்வரூப கதா ஷட்பிஹி இந்திரதோஷோக்தயே ததா. இந்த 6வது ஸ்கந்தத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் அஜாமிள சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். அதன் பிறகு 6 அத்தியாயங்களில் இந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷம் போகிறதுக்காக எப்படி அந்த விஸ்வரூபனை எப்படி அவன் வதம் பண்ணான் அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல போகிறாள் 6 அத்தியாயங்களில். இந்திரஸ்யைவ து தோஷோக்தியை விருத்ராக்கியானம் ததோஷ்டபிஹி. அதன் பிறகு 8 அத்தியாயங்களில் விருத்ராசுர வதம் அது எப்படி ஆச்சுங்க அந்த இந்திரனுடைய தோஷத்தை பற்றி சொல்ல போகிறாள். துவாபியாம் ச மருதாக்கியானம் ஏவம் பிரகரண கிரமஹ. அதன் பிறகு 2 அத்தியாயங்களில் மருத்துக்களுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்ல போகிறாள். தத்ராதௌ பிரதமே விஷ்ணோ தூதை பாதகி மோச்சனே தத்பாபக்யாபனாயோக்தம் யாம்யை தர்மாதிலக்ஷணம். அதில் இந்த 6வது ஸ்கந்த முதல் அத்தியாயத்தில் விஷ்ணு தூத்தாளுக்கும் யமதூத்தாளுக்கும் இருக்கிற சம்வாதம் நடக்கிறது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாள். இவாள் நான் அஜாமிளனை நான் கொண்டு போகிறேங்கிறாள், யமதூத்தாள் நான் கொண்டு போகிறேங்கிறாள். அதில் விஷ்ணு தூத்தாள் இவன் பாபகர்மா பண்ணியிருந்தா கூட இவன் என்னத்தினால வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு அர்ஹன் என்றெல்லாம் எடுத்து சொல்கிறாளாம். அதை இந்த முதல் அத்தியாயத்தில் சொன்னாள்னு சொல்லி ஸ்ரீதரர் சுருக்கமாக இதை சொன்னாள். இப்பொழுது இந்த 6வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் என் தொண்டை கொஞ்சம் சரியாக இல்லை, அதனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அதை மன்னிக்கணும். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ராஜோவாச்ச நிவृत्तिमार्गः कथित आदौ भगवता यतः क्रमयोगोपलब्धेन ब्रह्मणा यदसंस्रुतिः. பரீட்சித்து சுகாச்சாரியாவை பார்த்து சொல்கிறான், நிவृत्तिमार्गः कथितः आदौ भगवता यथा क्रमयोगोपलब्धेन ब्रह्मणा यदसंस्रुतिः. நீங்கள் 2வது ஸ்கந்தத்துலேயும் 3வது ஸ்கந்தத்துலேயும் எப்படி யோகங்கள்லாம் பண்ணி யோக மார்க்கத்து மூலமாக, அதாவது நிவೃತ್ತಿ மார்க்கம் வழியாக அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக சத்தியலோக அதிபதியான பிரம்மதேவனோடு கூட எப்படி சேருவது, எப்படி மோட்சம் ஏற்படுறது என்றெல்லாம் நீங்கள் விளக்கமாக சொன்னேன். இந்த 2 அத்தியாயங்களில் பிரவருத்தி லக்ஷணச்சைவ த்ரைகுண்ய விஷயோ முனே யோசௌ அலீன பிரகிருதே குணசர்கா புனః. ஹே ரிஷேன்னு கூட்டான். பிரகிருத்தியில் லயம் ஏற்படாத மனுஷனுக்கு அலீன பிரகிருத்தேகே, இந்த பிரகிருத்தினா என்னன்னு தெரிஞ்சு அதோட கூட சிங்க்ரனைஸ் ஆகி அதோட ஒழுங்காக அரவணைச்சி போகாத மனுஷனுக்கு அப்போது என்னென்ன கர்மாக்கள் குணசர்கா கர்ம பலன்கள் அவன் செஞ்ச கர்மாக்களுடைய பலங்கள்னால திரும்ப திரும்ப சரீரம் ஏற்படுறது, ஜென்மா ஏற்படுறது. அதன் பிறகு அவன் பண்ணுற புண்ணிய கர்மாக்கள்னால சொர்க்க பிராப்தி ஏற்படுறது. மறுபடியும் சொர்க்க பிராப்தி ஏற்பட்டு அந்த போகங்களை அனுபவித்து முடிஞ்சோடனே அந்த புண்ணியங்கள்லாம் போய்டுறது, திருப்பி மறுபடியும் பிறக்கிறான். இப்போ ஏற்பட்ட பிரவருத்தி மார்க்கத்தையும் நீங்கள் 3வது ஸ்கந்தத்தில் எடுத்து சொன்னேள்.
பிரவೃತ್ತಿலக்ஷணச்சைவ த்ரைகுண்யவிஷயோ முனே யோசௌ அலீனப்பிரகிருதேः குணசர்கः புனः புனः அதர்மலக்ஷணாநானா நரகாश्चानुवर्णिताः மன்வந்தரश्च व्याख्यात आद्यः स्वायम्भुवो यतः प्रियव्रतोत्तानपादो வம்சச்சரிதானி ச. பிரியவிரதன் உத்தானபாதன் இவாளுடைய வம்சங்கள், அவளுடைய சரித்திரம் இதெல்லாம் அடங்கி சுவாயம்புவம் மன்வந்தரங்கிறதான இருக்கே, அந்த மன்வந்தர கதைகளெல்லாம் எடுத்து நீங்கள் விஸ்தாரமாக நீங்கள் சொன்னேள். அதன் பிறகு 5ஆம் ஸ்கந்தத்தில் நரக வர்ணனை பண்ணி பாப்பங்கள் செய்த மனுஷனெல்லாம் எந்தெந்த நரக்கங்களுக்கு போய் சிரமப்படுறான்ங்கிறதையும் எடுத்து விளக்கமாக சொன்னேன் 5ஆம் ஸ்கந்தத்தில். द्वीपवर्षसमुद्रादी नद्युद्यान वनस्पतीन् धरामण्डलसंस्थानं भागलक्षणमानतः ज्योतिषां विवराणाञ्च யதேதம் அசரிஜத்விபுः. அதோடு கூட 5ஆம் ஸ்கந்தத்தில் என்ன சொன்னேள், ஸ்தூல ரூபமாக இருக்கப்பட்ட பகவத்தை ரூபத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப அளவோடையும் அடையாளங்களோடு கூடவும் இந்த தீவுகள், தேசங்கள், சமுத்திரங்கள், ஆறுகள், தோட்டங்கள், உத்தியானவனங்கள் இப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்த பூமண்டலத்தினுடைய விஸ்தாரமான அமைப்பை பற்றியும், நட்சத்திர மண்டலங்கள் ஜோதிஷாம் விவராணாஞ்ச ஜோதிஷ நட்சத்திர மண்டலங்களை பற்றியும், ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கப்பட்ட பல பிளானட்டரி சிஸ்டத்தை பற்றியும், சூரிய மண்டலத்தை பற்றியும், அதை தவிர கீழ் உலகங்கள் இருக்கே அதை பற்றியும் விவராணாஞ்ச இதம் சம்ஸ்தானம் விபுகு யதா அசிருஜத்து. எப்படி பகவான் பல லோகங்களை படைச்சிருக்காள், மேல் லோகங்கள், கீழ் லோகங்கள், இதெல்லாம் நீங்கள் விளக்கி சொன்னேள் நீங்கள் 5ஆம் ஸ்கந்தத்தில். அதுநேக மகாபாக யதைவ நரகான் நரஹ நானோகிரயாதனான்னேயாத் தன்மே வியாக்கியாதுமர்ஹசி. நீங்கள் பாபகர்மா பண்ண மனுஷனுக்கெல்லாம் நரக லோகங்கள் என்னங்கிறத நரக்கத்தைன்னா வர்ணிச்சு சொன்னேளே, அந்த லோகங்களுக்கெல்லாம் போகாமல் தப்பிச்சுன்னு வரத்துக்கு வழி என்னங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும். சுலபமாக மனுஷன் அந்த மாதிரி கஷ்டங்களில் படாமல் நரக்கங்களில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்னங்கிறத எடுத்து சொல்லணும். நான் அப்படி அவன் சொன்னத்தினுடைய காரணம் என்னென்னா, அது மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறாள் சுக்காச்சாரியால். ஸ்ரீ சுகவாச்ச, உடனே அதுக்கு பதில் சொன்னார் சுகர். நச்சேதிஹைவாபசிதம் யதாம்ஹசா கிருதஸ்ய குர்யான் மனவுக்திபாணிபிஹ த்ருவம் சமை பிரேத்ய நரகானுபைதி ஏ கீர்த்திதா மே பவதः திக்மயாதனாः. த்ருவம் சமை பிரேத்ய நரகானுபைதி ஏ கீர்த்திதா மே பவத திக்மயாதனாः. மன உக்தி பாணிபிஹி கிருத்தஸ்ய அம்ஹசா நாள். வாயாலையும் மனசாலையும் தன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட இந்திரியங்கள்னாலேயும் செய்யப்பட்ட அம்ஹசா பாப்பங்கள் இருக்கே, அவைகளுக்கு இந்த பூமியிலேயே அபச்சிதம் யதா ந குறியாச்சேத்து, அதுக்கு பிராயஷ்சித்த கர்மாக்கள் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்யாமல் போனால் அவன் இறந்த பிறகு பிரேத்திய, துருவம்னா நிச்சயமாகன்னு அர்த்தம், த்ருவம் சவை பிரேத்திய நரகானுபைதி ஏ கீர்த்திதா மே பவதः திக்மயாதனாः. திக்மயாதனாக கீர்த்திதாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நரக்கான்னு. எவ்வளவு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நரகங்களை வர்ணித்தேனே, அவைகளெல்லாம் அந்த மனுஷன் அவன் பண்ண பாப கர்மா அவனுடைய பலத்தினால அனுபவிக்க நேரிடும். அவன் பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணாட்டானால் தஸ்மாத் புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோः அவிபத்யதாத்மனா தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதா பிஷச்சிகித்சேத ருஜாம் நிதானவித். தஸ்மாத், அதனால வியாதிகள் இருக்கப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணுறான், பிஷக்கு யதா தோஷஸ்ய குரு லாகவம் திருஷ்டா,
பிஷக்கு, அதாவது வைத்தியன் என்ன பண்ணுறான், சிகிச்சை பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் அந்த வியாதியினுடைய கடுமை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது பரிசீலனம், அதுக்கு டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி மிருத்யோகோ புறா, அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக அவனுக்கு பிராயஷ்சித்த கர்மாக்கள், இந்த பாப்ப கர்மாலேருந்து விலகிறதுக்குள்ளான பிராயஷ்சித்தங்களை சொல்லணும், பண்ணணும்னு சொல்கிறாள். அது பண்ணாட்டா தான் அந்த நரகத்துக்கு போகிறான். திருஷ்டஸ்ருதாபியாம் யத் பாபம் ஜானன்னப்யாத்மனோஹிதம் கரோதி பூயோ விவசா பிராயஷ்சித்தமதோ கதம். பிராயஷ்சித்தம்ங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, பிராயா தபைதி புரோக்தா சித்தம் நிச்சய உச்சேதே. அதாவது தான் ஏதானும் ஒன்று தப்பு காரியம் பண்ணிவிட்டோம்னா அதை நினச்சி ஆஹா இதை பண்ணிவிட்டோமேனு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா. லேர்னிங் ப்ராசஸ். இந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டோம், இனிமேல் அடுத்த வருஷம் இதை பண்ணப்படாதுன்ட்டு. அதுதான் பிராயஷ்சித்தம் பேர். திருப்பி பிராயஷ்சித்தம் பண்ணி மறுபடியும் பண்ணியிருந்தால் அதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லை. கரோதி பூயோ விவசா பிராயஷ்சித்தம் அதோ கதம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் பரிகார கர்மா பண்ணிவிட்டு பிராயஷ்சித்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ மறுபடியும் அதே இந்த பாப்பத்தையே பண்ணிட்டு இருந்தான்னா அப்போ பிராயஷ்சித்தம் எப்படி பாப்பத்தை போக்காதுன்னாள். क्वचिन् निवर्तते भद्रात् क्वचिच्चरति तत् पुनः प्रायश्चित्तमथोपार्थं मन्ये कुञ्जरशौचवत्. மனுஷன் சில தீய கர்மாக்கள் செய்கிறான், அதை மறுபடியும் செய்கிறான், அதுலேருந்து விலகி போகிறான். ஆஹாஹா பண்ணிவிட்டோம் தப்புன்னு சொல்லிவிட்டு தெரியறது அவனுக்கு. பிராயஷ்சித்த கர்மா பண்ணுறான், பண்ணிவிட்டு மறுபடியும் அதையே போய் பண்ணான்னாக்க, போன வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டலை, அதனால் இன்றைக்கி அதுக்கு உள்ளான பெனல்ட்டியோடு கட்டிவிட்டேன், அடுத்த தடவையான ஒழுங்காக கட்டணும்னு தெரிஞ்சிருந்தானா தேவையில்லை. மறுபடியும் அதே தப்பு பண்ணிட்டு இருந்தான்னா அதுக்கு பிராயஷ்சித்தம் பிரயோஜனம் இல்லை. அது எப்படின்னால் குஞ்சர சௌச்சவத்தினால் ஒரு யானையை நன்னா காவேரியில் போய் இறக்கி தேய்ன்னு தேய்ச்சி அதை நன்னா குளிப்பாட்டிட்டு போனால் அது மறுபடியும் என்ன பண்ணும், மண்ணை தூக்கி தலையில் போட்டுக்கும்னே. அப்படி தான் குஞ்சர சௌச்சவத்து யானையை குளிப்பாட்டுறதுக்கு சமானம் நாள் இந்த பிராயஷ்சித்த கர்மாக்கள் நாள். क्वचिन् निवर्तते अभद्रात् क्वचिच्चरति तत् पुनः प्रायश्चित्तमथोपार्थं मन्ये कुञ्जरशौचवत्. ஸ்ரீ சுகவாச்ச. சுகாச்சாரியால் சொல்கிறாள், ராஜா கேட்டப்புறம், கர்மணா கர்ம நிர்ஹாரோ நஹ்யாதி அந்திகைஷ்யதே அவித்வத் அதிகாரித்வாத் பிராயச்சித்தம் விமர்சனம். கர்மணா ஒரு கெட்ட கர்மாக்கள் செஞ்சதுக்கு பரிகார கர்மாக்கள் இருக்குது. கர்மனானா அர்த்தம் பரிகார கர்மாக்கள், என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னுட்டு அந்த பரிகார கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டு நான் நிர்ஹாரா நேஷ்யத்தே. ஆனால் அந்த செஞ்ச பாப்பங்கள்லாம் அது அடியோடு வாசனையோடு போகும்னு சொல்லலையாம். என்னால் அவித்வத்து அதிகாரித்வாத்து, அந்த அவித்தியை இன்னும் ஒட்டிகிட்டே இருக்குமாம். அந்த பிராயஷ்சித்தை பண்ணினவன் அதிகாரி இருக்கானே அவனுக்கு அது ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னால் உண்மையான பிரம்மத்தை அறிஞ்சிருந்து தெரிஞ்சவன் இருக்கானே அவன்தான் அந்த பாப கர்மாலேருந்து வெளியில் வந்துவிட்டு அவனுக்கு நரக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் சும்மா பிராயஷ்சித்தம் பண்ணுறேன் பெருவின்ட்டு சாந்திராயணம் கிருஷ்ணம் இப்படிலாம் பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணிட்டாக்க கொஞ்சம் விலகுமே தவிர மறுபடியும் அவனுக்கு அதே பாப்பம் செய்ய தோணும். ஏன்னா வாசனைங்கிறது ஒன்று இருக்குன்னாள். நாஷ்னதா பத்தியமேவான்னம் வியாதையோ அபிபவந்தி ஏவம் நியமகிருத்ராஜன் சனைஹி க்ஷேமாய கல்பதே. எப்படின்னாள், ஒருத்தனுக்கு வியாதி வந்திருக்கு, அவனுக்கு பத்தியத்தை போட்டிருக்காள் வைத்தியன். டாக்டர் சொல்கிறார், இன்னென்ன ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிடப்படாது, உங்களுக்கு டயபெட்டிஸ், அதனால் ஜிலேபி சாப்பிடப்படாது, ரசகுல்லா சாப்பிடப்படாதுங்கிறாள். இவன் முறையாக அவன் பத்தியமான ஆகாரங்கள், பத்தியமேவான்னம் பத்தியமான ஆகாரத்தை அஷ்னதா சாப்பிட்டுட்டு வரான். அப்போது வியாதையா ந அபிபவந்தி,
அப்போ வியாதிகள்னால் அவனை வந்து துன்புறுத்துறதில்ல, தொந்தரவு செய்யறதில்ல, அவனோட ப்ளட் சுகர்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த வாசனை போகிறதில்ல. அதனால் அங்கேயான ஒரு பார்ட்டிக்கு போகிறான், அங்கே பார்த்தா எல்லா ரசகுல்லாவையும் சேர்த்து சாப்பிட்றான், இத்தனை நாளாக சாப்பிடாததுன்னா சேர்த்து வச்சு. அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் வியாதி வந்து விடுறது. அதுதான் அந்த மாதிரி நியமக்கத்து. அப்படியே அவனுடைய நியமமாக செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய உண்மைகளை அடையணும். அவன் சமர்த்தனாக ஆகாட்டாக்க திருப்பி வியாதி வந்து வரும். தபசா பிரம்மச்சரியேன சமேன ச தமேன ச தியாகேன சத்திய சௌச்சாபியாம் யமேன நியமேன ச. மனுஷன் பிரம்மச்சரியேன செலிபசி இல்லாட்டா பர்சூட் ஆஃப் நாலேஜ், தபஸு வைராக்கியமாக இருந்துட்டு இந்திரியங்கள்லாம் அடக்கிறது தபஸு, ஷமேன மனசை கட்டுப்படுறது, தமேன இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது, தியாகம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் கொடுத்துடுறது எல்லார்கிட்டையும். அதே மாதிரி சத்திய சௌச்சாபியாம் உண்மையே பேசுகிறது, நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. யமேன இன்னும் ஒரு கொல்லாமை முதலான யமங்களை தான் ரொம்ப நியமமாக இருக்கிறது, ஜப்பங்கள்லாம் பண்ணுறது. இப்படிலாம் தர்மத்தில் அனுசந்தானம் பண்ணிட்டு வரவன் இருக்கானே அவனுக்கு தீரன்னு பேர். தேகவா புத்தியம் தீராக தர்மஜ்ஞாக ஸ்ரத்தையான்விதாக க்ஷிபந்தியகம் மகதபி வேணுகுல்மமிவானலா. அப்படி தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் இருக்கப்பட்ட தீராள் இருக்காளே, அவள் இப்படி ரொம்ப கடுமையாக இந்திரியங்களையும் மனசையும் அடக்கி எப்படிலாம் தர்மத்தில் தர்மசாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்கிறவாள் இருக்காளே, அவள் எல்லா பாப்பங்களையும் அழிச்சு விடுறாள். ஆனால் அந்த பாப்பங்கள்லாம் எப்படி அழிக்கிறாள்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாள். வேணுகுல் மமி வானலா. எப்படி ஒரு பெரிய மூங்கில் காடு இருக்குது, அந்த மூங்கில் காட்டில் ஒரு அக்னி ஏற்பட்டுறது, ஃபாரஸ்ட் ஃபயர். அப்போ என்ன ஆகும், கடன்னு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் மூங்கில் காடு இருக்கே, அந்த மூங்கிலெல்லாம் அது கம்ப்ளீட்டாக அழிச்சுவிடும் இந்த அக்னி. அப்படி இந்த பாபகர்மாக்களெல்லாம் இந்த வைராக்கிய சித்தத்தோடு கூட தீரன் இருக்கானே அவன் பண்ணுற தர்மானுஷ்டானங்கள்னால அழிச்சுப்படுறான். ஆனால் மூங்கில் அழிச்சுதே, அது வேரோடு அழிஞ்சதோன்னா அழியலேன்னாள். அதுக்கு அடியில் வேர் இருந்துருக்கு, இத்தனை எரிஞ்ச காட்டிலையும். அடுத்தாப்பில் ஒரு பெரிய மழை விழும், உடனே அந்த மூங்கில் துளுத்துனுடும், பெரிய காடாயிடும், கொஞ்ச நாளில் அழிஞ்சு போனதெல்லாம் மறுபடியும் உண்டாயிடும். அப்படி தான் இவன் பாப்பக்கள்லாம் இல்லாமல் இருந்து தர்ம அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு வரவன் இருக்கானே, ஜப்பங்கள்னாலையும் சமதமாதி குணங்கள்னாலையும் பண்ணிட்டு இருக்கானே, சத்திய சௌச்சாபியாம் யமேன நியமேனச்ச. அப்படி இருந்தால் கூட அவனுடைய க்ஷிபந்தி அகம், அவனுடைய அழுக்குகள்லாம் பாப்பங்களெல்லாம் அழியிறது. ஆனால் மூங்கில் காடு எப்படி மூங்கில் தவாக்னியில் அழிஞ்சு போகிறதோ அது மாதிரி தான். அதாவது மறுபடியும் அந்த பாபகர்மா செய்ய தூணுமா இவனுடைய வாசனையினால், அதனால் முழுக்க அழியாதுன்னாள். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி காத்ஸ்னியேன நிகாரமிவ பாஸ்கரா. ஆனால் உண்டுன்னாள். கேச்சித்து கேவலையா பக்தியானாள். வாசுதேவ பராயணாக பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிரியமாக மனசை வச்சு பகவான்கிட்ட பக்தி பண்ணின்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவனுக்கு அந்த பாப்பங்கள்லாம் வாசனையோடு கூட சேர்ந்து அழிஞ்சு படும் நாள். அகம் துன்வந்தி காஸ்னியன்னு பூராவும் அழிச்சுப்படுறது. எப்படின்னாள், எப்படி சூரிய பகவான் தோணினா பனி விலகிறதோ அப்படின்னாள். அப்புறம் பனி வராது. சூரியன் தோணியாச்சுன்னா அப்புறம் பனி இந்த இடத்துல இருக்காது, ஓடிப்படும். அந்த மாதிரினாள். கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்வந்தி கார்ஸ்னேன நிகாரமிவ பாஸ்கரா. ததாஹி அகவான் ராஜன் பூயேத தபாதிபிஹி யதா கிருஷ்ணார்ப்பித பிராணः தத்பூருஷ நிஷேவையா. எப்படி பகவான் கிருஷ்ணார்ப்பித பிராணः, பகவான் கிருஷ்ணங்கிட்ட அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு ஜீவனுடைய உயிரானது தத் பூருஷ நிஷேவையா, அந்த பக்தர்களுடைய
பணிவிடையினால் அப்படி பகவான்கிட்ட தன் உசிரியே வச்சிருக்கப்பட்ட பக்தாள் இருக்காளே, அவளை போய் அவளுக்கு பணிவிடை செய்கிறதுனால பாபம் செய்கிறவன் இருக்கானே அவன் சுத்தமாக ஆக்கப்படுறான்னாள். அப்படி பண்ணுறத தபஸ்னால கூட பண்ண முடியாதுனால் தபாதிபிகி நான் பூயேத. ஆனால் பகவத் பக்தி பண்ணுற பக்தாள் இருக்காளே அவளை போய் சேவை பண்ணால் போருமா. அப்போது எப்படி தபஸெல்லாம் பண்ணினா எந்த பாப்பம் போகாதோ அதெல்லாம் போயிடும்னாள். சத்ரீச்சீனோ ஹ்யயம் லோகே பந்தா க்ஷேமோ அகுதோ பய சுஷீலா சாதவோ யத்ர நாராயண பராயணா. எத்திர சுஷீலாக சாதவாக, ரொம்ப நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல குணங்கள் நல்ல காண்டக்ட் உள்ள பெரிய மகான்கள் சாதுக்கள் யாருன்னா இருக்காளோ அவள்லாம் பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை அவன்தான் போய் அடைய வேண்டிய மார்க்கங்கிறதா நினச்சிட்டு மனசில் வச்சுப்பாளாம். நாராயண பராயணா சாதவா, நாராயணனை போய் அடைய வேண்டியது தான் தங்களுடைய கோல்ங்கிறதால் நினச்சிட்டு இருக்கப்பட்ட மகான்கள் அவள் எப்படி இருப்பாள். அயம் லோகே அகுதோபயா, அவளுடைய மார்க்கம் இருக்கே அது இருக்கே நல்ல சுஷீலமான மார்க்கம். அது இந்த லோகத்தில் பயமே இல்லாமல் நன்மையை அளிக்கக்கூடிய ஒழுங்கான மார்க்கம் அது. ஏன்னா நாராயணனை போய் அடையணுங்கிற நினச்சிட்டு இருக்காளே சாதுக்கள், அந்த பக்தி மார்க்கம்னாள். சத்ரீச்சீனோக்கியம் லோகே பந்தாக க்ஷேமோ அகுதோ பய சுஷீலாக சாதவோ யத்ர நாராயண பராயணா பிராயஷ்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் ந நிஷ்புனந்தி ராஜேந்திர சுராகும்பமிவாபகா. நல்ல அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாள். பெரிய பெரிய நதிகள்லேயும் புண்ணிய தீர்த்தங்கள்லேயும் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு குடத்தில் போய் நல்ல தீர்த்தங்கள் கங்காதி யமுனாதி தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்தா அவைகள்லாம் சுறா கும்பம் இவாபகாக. சுறா கும்பம்னா என்ன, கல்லெல்லாம் நிரம்பின ஒரு கலசம் இருக்குது. அதை போய் இந்த புண்ணிய நதிகள் தீர்த்தம் சுத்தம் செய்கிறதுக்கு அப்படியே முழுக்க சுத்தம் பண்ண முடியாது. அந்த கல் வாசனை இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சொம்பில். அதனால் எத்தனை தான் அந்த கல் ரொம்பின முன்னாடி கல்லை வச்சு ரொப்பின சொம்பாக இருந்தாலும் அதை எத்தனை சுத்தம் பண்ணாலும் புண்ணிய நதிகளை உள்ளே அடைக்க முடியாது. அந்த மாதிரி தான் நாள் இந்த பரிகார கர்மாள் பிராயஷ்சித்த கர்மாக்கள்னால்னு எக்ஸாம்பிள் கொடுத்தாள். பிராயஷ்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் ந நிஷ்புனந்தி ராஜேந்திர சுறா கும்பம் இவாபகாக. சுறா கும்பம் கல் ரொப்பின கும்பம் கலசம் இருக்கே, அதை எத்தனை புண்ணிய நதி தீர்த்தனாலையும் சுத்தம் பண்ண முடியாது. அப்படி தான் பிராயஷ்சித்தம் பண்ணாதான் இந்த கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் பண்ணால் அதை நிற்க முடியாது. ஆனால் நாராயண பராங்முகம் ஸ்ரீமன் நாராயணங்கிட்ட பக்தி இல்லாமட்டா பண்ண முடியாத நாள், இருந்ததுன்னா பண்ணிவிடலான் நாள். சகிருன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோ நிவேசிதம் தத் குணராகி எய்திக நதேயமம் பாசபிருதச்ச தத்பட்டான் ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. ஹே பரீட்சித்து, பகவான் கிருஷ்ணங்கிட்டக்க அவருடைய பாதார விந்தங்களில் போய் மனசை வச்சு எத்தனை தினம் கூட பண்ணணும் இல்லை, சக்கிருத்து நாள் ஒரே ஒரு தடையாவது பண்ணணும். சகிருன்மன கிருஷ்ண பதார விந்தையோ நிவேசிதம் தத் குணராகி எய்திய. பகவத்குணங்களில் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மானுடைய தாமரைப்பூ போன்ற கால்களில் மனசை ஒரு தடவையான வச்சா போருமா. அப்படி பண்ணவனுக்கு நதேயமம் பாசபிருதச்ச தத்பட்டான் ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. அவன் செஞ்ச பாப்பங்களெல்லாம் அந்த பகவத் சித்தத்தில் பகவத் பாதார விந்தங்களில் ஒரு க்ஷணமாவது மனசை வச்சதுனால எல்லாம் தவிடுபடியாயிடுறது. அவனுக்கு யமதர்மராஜனாலேயோ அவனுடைய பாசக்கயத்தினாலேயோ சொப்னத்தில் கூட பயம் கிடையாதுன்னாள். சகிருன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோ நிவேசிதம் தத்குணராகீரிக நதேயமம் பாசபிருதச்ச தத்பட்டான் ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதா. அத்ர சோதாஹரிந்தீமம்
இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணுயமயோः சம்வாதஸ்தம் நிபோதமே. இந்த விஷயத்தில் முன்னாடி ஒரு கதை ஒன்று உண்டு. விஷ்ணு தூத்தாளுக்கும் யமதூத்தாளுக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதை நீ தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி பூர்வ பீடியாக இத்தனையும் சொன்னால் இந்த 20 ஸ்லோகங்களையும். இப்பொழுது இந்த 20 ஸ்லோகங்களையும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे प्रथमोऽध्यायः. राजोवाच निवृत्तिमार्गः कथितः आदौ भगवता यथा क्रमयोगोपलब्धेन ब्रह्मणा यदसंसृतिः प्रवृत्तिलक्षणश्चैव त्रैगुण्यविषयो मुने योऽसौ अलीनप्रकृतेः गुणसर्गः पुनः पुनः अधर्मलक्षणानां नरकाचानुवर्णिताः मन्वन्तरश्च व्याख्यात आद्यस्वायम्भुवो यतः प्रियं व्रतोत्तानपादोः वंशस्तच्चरितानि च द्वीपवर्षसमुद्रादि नद्युद्यानवनस्पतीन् धरामण्डलसंस्थानं भागलक्षणमानतः ज्योतिषां विवराणाञ्च यथेदम् असृजद्विभुः अधुनेह महाभाग यथैव नरकान्नरः नानोग्रयातनान्नेयात् तन्मे व्याख्यातुमर्हसि. श्रीशुकोवाच न चेदिहैवापचितं यतांहसः कृतस्य कुर्यान् मन उक्तिपाणिभिः ध्रुवं स वै प्रेत्य नरकानुपैति ये कीर्तिता मे भवतः तिग्मयातनाः तस्मात् पुरैवाश्वः पापनिष्कृतौ यतेदमृत्योः अविपद्यतात्मना दोषस्य दृष्ट्वा गुरुलाघवं यथा भिषक्चिकित्सेत रुजां निदानवित् द्रष्टश्रुताभ्यां यत्पापं जानन्नपि आत्मनो हितं करोति भूयो विवशः प्रायश्चित्तमथो कथं क्वचिन्निवर्तते अभद्रात् क्वचिच्चरति तत्पुनः प्रायश्चित्तमथोपार्थं मन्ये कुञ्जरशौचवत्. श्रीशुकोवाच कर्मणा कर्मनिर्हारो न ह्यात्यन्तिक इष्यते अविद्वदधिकारित्वात् प्रायश्चित्तं विमर्शनं नाश्नतः पथ्यमेवान्नं व्याधयो अभिभवन्ति एवं नियमकृत् राजन् शनैः क्षेमाय कल्पते तपसा ब्रह्मचर्येण शमेन च दमेन च त्यागेन सत्यशौचाभ्यां यमेन नियमेन च देहवाग्बुद्धिजं धीराः धर्मज्ञाः श्रद्धयान्विताः क्षिपन्त्यघं महदपि वेणुगुल्ममिवानलः केचित् केवलया भक्त्या वासुदेवपरायणाः अघं धुन्वन्ति कार्त्स्येन नीहारमिव भास्करः न तथा हि अघवान् राजन् पूयेत तप आदिभिः यथा कृष्णार्पितप्राणः तत्पूरुषनिषेवया सध्रीचीनो ह्ययं लोके पन्थाः क्षेमो अकुतो भयः सुशीलाः साधवो यत्र नारायणपरायणाः प्रायश्चित्तानि चीर्णानि नारायणपराङ्मुखं न निष्पुनन्ति राजेन्द्र सुराकुम्भमिवापगाः सकृन्मनः कृष्णपदारविन्दयोः निवेशितं तद्गुणरागिैरिह न ते यमं पाशभृतश्च तद्भटान् स्वप्नेऽपि पश्यन्ति चीर्णनिष्कृताः
அத்ர சோதாஹரிந்தீமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணுயமயோः संवादः तं निबोध मे ஸ்ரீஹரயே நமः. அடுத்ததாக 21வது ஸ்லோகம். கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதிரஜாமிலः நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாஸ்யாः சம்சர்கதூஷிதः. கான்யகுப்ஜம்ங்கிறதான ஒரு ஊர், அதில் ஒரு பிராமணன் அஜாமலன்னு பேர், ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு தடவை காட்டுக்கு போய் அங்கே ஒரு குலட்டா ஸ்திரீ ஒத்தி, துஷ்ட ஸ்திரீ ஒத்தி, அவளை பார்த்துப்பிட்டு அவள் மேலே மோகம் ஏற்பட்டு அவளோடு கூடையே வாழ்க்கை நடத்தினான். அவள் சதாச்சாரம் இல்லாதவள், துஷ்டேவள். அவளுடைய சம்சர்க்கத்தினால அவனும் கெட்டவனாக போனான். கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதிரஜாமிலः நாம்னா நஷ்ட சதாச்சாரः தாஸ்யாः சம்சர்கதூஷிதः. நஷ்ட சதாச்சாரः, ஒழுங்காக சதாச்சாரத்தோடு இருந்துருந்தவன் அவன். அதெல்லாம் போச்சுன்னாள் இந்த துஷ்ட சம்சர்க்கத்தினால. பந்தியக்ஷைः கைதவைச்சௌர்யைः கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதः பிப்ரத் குடும்பம் அசுச்சிः யாத்தயாமாச தேஹினः. பந்தியக்ஷைஹி, இப்படி காட்டில் போய் தனிக்கால் யாரான போனான்னா அவளைனா நிறுத்தி பணத்தெல்லாம் பிடுங்கிறது, அவளை கட்டி போடுறது. பந்தியக்ஷைஹி கைத்தவைஹி, அதோட கூட எங்கே பார்த்தாலும் சூதாடுறது. சூதாடி தியூத்தம்னு பேர். அந்த சூதாட்டத்தினால எல்லா பணத்தையும் பறி கொடுக்கறது. கைத்தவைஹி சௌர்யைஹி, திருடுறது பணம் இல்லாதனால. ஏன்னா சூதாடுறதுக்கு பணம் வேணும், அதுக்காக போய் திருடுறது. இப்படி கெட்ட கெட்ட வழிகளெல்லாம் விற்த்தியை வச்சுட்டு இருந்தான். கர்ஹிதாம் விற்த்திமா ஸ்திதா பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி. பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி, சுச்சின்னா நல்ல சுத்தமானதுன்னு அர்த்தம். ரொம்பவும் பாபகர்மாக்கள் பண்ணி அவன் குடும்பம் முழுக்குமே பாபகர்மா பண்ணக்கூடிய குடும்பமாக எடுத்து குடும்பத்தை பரணம் பண்ணணுங்கிறதுக்காக அவனுடைய தாசி மனைவியோடு கூட இருந்துட்டு கெட்ட கெட்ட வழியில் ஜனங்களெல்லாம் துரோகிச்சுண்டு வாழ்க்கையை நடத்தின்னு வந்தான். ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாலயானஸ்ய தத் சுதான் காலோத்யகான் மகான் ராஜன் அஷ்டாசீத்யாயுஷசமாக. இவ்வாறாக அவன் பாப்ப கர்மாக்களை செஞ்சுட்டு இருந்தவன். அவனுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள். அப்படி இருந்தபோது காலக்கிரமேண அவனுக்கு 88 வயசு ஆச்சுனாள். அஷ்டாசீதி ஆயுஷா சமாக நாள். 88 வயசு ஆகிடுத்து, கிழவனாக போயிட்டான். அப்பவும் இந்த துஷ்ட கர்மாக்களை செஞ்சுட்டு இருந்தான். நிறையா குழந்தைகளை சம்ரக்ஷணை பண்ணங்கிறதுனால அந்த துஷ்ட ஸ்திரீயோடு இருந்துட்டு இருந்தது. தஸ்ய பிரவயசா புத்திராः தச தேஷாம் து யோவமः பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோச்ச தயிதோ பிருஷம். இந்த அஜாமலனுக்கு மொத்தம் 10 குழந்தைகள். தஸ்ய பிரவயசா புத்திராः தச, 10 குழந்தைகள் பெற்றெடுத்தான். அதில் தேஷாம் து யோ அவமஹா, ரொம்ப கடைசி புத்திரன் இருக்கானே அவனுக்கு பேர் நாராயணன்னு பேர் வச்சுருந்தான். ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு தோணி இருக்கு போல் இருக்கு, அவன் நாராயணன்னு பேரை வச்சான். பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோச்ச தயிதோ பிருஷம். அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அந்த கடைசி குழந்தை மேலே. அந்த நாராயணனுங்கிற பேரை வச்சுருக்கப்பட்ட அந்த குழந்தை இருக்கானே, கடைசி குழந்தை, 10வது குழந்தை, அவன் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அஜாமலனுக்கும் அவனுடைய துஷ்ட மனைவிக்கும் அவன் மேலே ரொம்ப ஆசை. சபத்த ஹிருதயஸ்தஸ்மின் அர்பகே கலபாஷினி நிரீக்ஷமாணः தல்லீலாம் முமுதே ஜரட்டோ பிருஜம். சபத்த ஹிருதயः தஸ்மின் அர்பகே, அர்பகா ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தான் அந்த 10வது குழந்தை நாராயணன். அதனால்
அவன் பேசுகிறதெல்லாம் நல்லா சரியாக பேச முடியாது, ஒரே மழலை சொல்லாக இருக்கும். கலபாஷினி, சரியாக பேச தெரியாமல் பேசுவன். அதெல்லாம் பார்த்து ரசிப்பனாம் அவன். நிரீக்ஷமானா தல்லீலாம், அந்த குழந்தை விளையாடுறதுன்னா பார்த்து பார்த்து ரசிப்பன். முமுதே ஜரட்டோபிருஜம், அந்த வயசானவன் ஜரட்டனான அவன் ரொம்ப ஆனந்தப்பட்டான். அந்த வயசான காலத்தில் 88 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை தவழத்தையும் அது மழலை சொல் பேசுகிறதையும் ரொம்ப ரசித்து அவன் மேலே ரொம்ப அந்யாதிருஷ்யமான ஒரு அஃபெக்ஷன், அன்பு வச்சுருந்தான் அந்த குழந்தை மேலே. புஞ்சானஹா பிரபிபன் காதன் பாலகன் ஸ்நேகயந்திரிதா பூஜயன் பாயயன் மூடோ ந வேதாகதமந்தகம் ந வேதாகதம் அந்தகம். அஜாமிளன் என்ன பண்ணுவன், இந்த குழந்தையோடையே எப்பொழுதும் சாப்பிடுவன், கூடவே ஏதானும் மென்னுருப்பன் பட்சணங்களை. அவன் குடிக்கிறதையே அந்த குழந்தையும் சேர்த்து வச்சுன்னு குடிப்பன். எதுக்கு எதை பானம் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தையோடையே பேசின்னு இருப்பன். குழந்தையை அடிக்கடி கூப்பிடுவன் நாராயணனை. இப்படியே காலத்தை கடத்தின்னு இருந்தான். அவனுக்கு ஞாபகம் இல்லை, அவனோட அந்திம காலம் வந்துடுத்து, அவன் இறந்து போகிற தருணம் வந்ததுங்கிறது கூட தெரியாமல் அந்த குழந்தையோடு கூடவே ஆனந்திச்சுட்டு வயசான காலத்தில் இருந்துட்டு இருந்தான் நாள். புஞ்சான பிரபிபன் காதன் பாலகன் ஸ்நேகயந்திரிதா போஜயன் பாயயன் மூடோ ந வேதாகதம் அந்தகம் வேத ஆகதம் அந்தகம். யமதர்மராஜா இவனுடைய உசுரை எடுத்துன்னு போகிறாங்கிறது தெரியாமல் இப்படி விளையாண்டுருந்தானா. சஏவம் வர்த்தமானோக்ஞோ மிருத்யுகால உபஸ்திதே மதிம் சகார தனயே பாலே நாராயணக்வயே. அடுத்த அவனுக்கு இறந்து போகிற தருணம் வந்தது. அவன் மரண தபால இருக்கிறதே அந்த முட்டாளான அஜாமிளன் என்னத்தையோ நினச்சிந்து அப்படி இந்த தன்னுடைய கடைசி குழந்தையை நினச்சிட்டே இருந்தான். அவனோட அதிர்ஷ்டம், அந்த குழந்தை பேர் நாராயணன். சபாசகஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வா புருஷான் அதிதாருணான் வக்ரதுண்டான் ஊர்த்வரோம்ன ஆத்மானம் நேதுமாகதான் தூரே க்ரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாக்வயம் பிளாவிதேன ஸ்வரேணோச்சைः ஆஜுகாவ அகுலேந்திரியः. சபாசகஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வா, யமதர்மராஜா இவனை பாசக்கயத்தை போட்டு கட்டி இழுத்துன்னு வரணும்னு சொல்லி 3 யமபட்டால் அனுப்பிச்சிருந்தான். 3 சர்வெண்ட்ஸ் அவ யமா. அவ யமன் மாதிரியே இருப்பாள், பார்க்குறதுக்கு பெரிய ரொம்ப கோரமான ரூபத்தோடு கூட. அதை வர்ணிச்சாள் சுகாச்சாரியாள். வக்ரதுண்டான்னு, கோணலான முகம் படைச்சவாள் வக்ரதுண்டான்னு. ஊர்த்வரோம்னா, உடம்பு முழுக்க ரோமங்கள் இருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்காம். பிருஷ தாருணான்னு, பார்க்கவே பயங்கரமான ரூபம். கையில் பாசகஸ்தானு, கயிறை வச்சுருக்காள், பாசக்கயிறு இவன் போட்டு கட்டி இழுத்துன்னு வரதுக்காக வந்திருக்காள். ஒருத்தர் இல்லை 3 பேர் நாள். த்ரீன் புருஷான்னு திருஷ்டுவா நாள். நார்மலாக ஒருத்தர் தான் வருவாள். ரொம்ப அயோக்கியனாக இருந்தான்னா 3 போலீஸ்காரன் அனுப்புவோன்னே. ஒரு போலீஸ்காரன் அனுப்பிச்சா போகாதுன்னுட்டு பெரிய கேங் லீடராக இருந்தால் 3 பேர் அனுப்புவா பாருங்க. பல போலீஸ்காரால் வருவாள். இந்த மாதிரி யமதூத்தாள் 3 பேர் வந்திருந்தாள் இந்த பயலை ஆயிஷன் போகிறதுக்கு. அது சொன்னாள் இங்கே. சபாசகஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வா புருஷான் அதிதாருணான் வக்ரதுண்டான் ஊர்த்வரோம்ன ஆத்மானம் நேதுமாகதான். இவனை அழிச்சுன்னு போகிறதுக்காக வந்த யமபட்டாள் 3 பேர், பார்க்குறதுக்கே ரொம்ப கோரமான ரூபத்தோடு இருக்கப்பட்ட அவளை இவன் கண்ணுக்கு நேராக தெரிஞ்சுது. உடனே அவன் பயத்தில் என்ன பண்ணான்னாள், தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாக்வயம் பிளாவிதேன ஸ்வரேண உச்சைஹி ஆஜுகாவ அகுலேந்திரியா. ரொம்ப பயங்கி போய் தூரத்தை விளையாண்டிருக்கப்பட்ட தன்னுடைய குழந்தையான நாராயணன் பேரை சொல்லி அவனுடைய இந்திரியங்கள்லாம் ஒரே படபடக்க பிளாவித்தேன ஸ்வரேனாள். இறஞ்ச உப்பாடு போட்டு கூப்பாடு போட்டு கூப்பிட்டானாம் உறக்க. உச்சைஹி ஆஜுகாவ, நாராயணான்னு இறஞ்சி கூப்பிட்டானாம் அந்த குழந்தைய. என்ன தான் இறந்து போகிறோங்கிற எண்ணம் வந்தோடனே. நிஷம்ய மிரியமானஸ்ய முகதோ ஹரி கீர்த்தனம்
பர்த்துர்நாம மகாராஜ பார்ஷதா சகசாபதன்னு. இவன் வாயிலேருந்து அவன் குழந்தைய நாராயணன் பேரை சொல்லி இறஞ்சி நாராயணான்னு கூப்பிட்டுண்டு இவன் மறிக்கிற தரத்தில் மிரியமானஹா ஆஸ் ஹி வாஸ் டையிங், இந்த ப்ராசஸ் ஆஃப் டையிங். அதை கேட்டுவிட்டு வேறு யாரோ சில பேர் வந்தாலாம். யாருன்னாள்? விஷ்ணு பார்ஷதாள். இவனுடைய ஹரிகீர்த்தனத்தை அவள் என்ன நினச்சினாள்? ஹரிகீர்த்தனம் பண்ணுறதா நினச்சிட்டு இவன் புள்ள பேரை சொல்லி கூப்பிட்றான். இருந்தாலும் விஷ்ணுனுடைய நாமாவை இறஞ்சி கத்தினானே நாராயணான்னுட்டு சொல்லி பர்த்துர் நாம மகாராஜ பார்ஷதா சகசா ஆபத்தன்னு அங்கே உடனே வந்துட்டாளாம். உடனே இம்மீடியட்லி இன்ஸ்டன்ட்லி. யாருன்னாள்? விஷ்ணு பார்ஷதாள் வந்துட்டாள். நாராயணன் பேரை சொன்னதுனாலே நாள். விகர்ஷதோ அந்தர்ஹதயாத் தாசீபதி மஜாமிலம் யமப்ரேஷ்யான் விஷ்ணுதூதாக வரயாமாசுரோஜசா. யமதூத்தாள் இவனை கட்டி இழுத்துன்னு வரணும்னு ஆர்டர் போட்டிருக்கான் யமன். அதனால் யமபட்டாள் வேறு வந்திருக்காள் 3 பேர். அதனால் இவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சோல் இருக்கே, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹிருதயம், அதை கட்டி இழுக்கிறாளாம் யமதூத்தாள் இந்த தாசிபதியான அஜாமிலனை. அப்பொழுது விஷ்ணு பார்ஷதாள்னா அவளை இழுக்காதீங்கோ இவாளை நாங்கள் அழிச்சுன்னு போகிறதுக்காக வந்திருக்கோம்னு இறஞ்சி அவளை நிறுத்தினாலாம், தடுத்து நிறுத்தினாலாம் விஷ்ணு பார்ஷதாள். விகர்ஷதோ அந்தர்ஹதயாத் தாசிபதி மஜாமிலம். இவனுடைய அந்தர்ஹதயம், ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம ஹிருதயம் இருக்கே, அதை பிடிச்சி கட்டி யமதூத்தாள் யமபட்டாள் 3 பேரும் வாசக்கயத்தை போட்டு கட்டி இழுக்கும்போது இந்த விஷ்ணு தூத்தாள் நிறுத்தணும் நீங்கள் அழிச்சுன்னு போகப்படாது, நாங்கள் இவனை அழிச்சுன்னு போகிறதுக்கு வந்திருக்கோங்கிறதா நிறுத்த சொன்னாள். ஊச்சுஹு நிஷேதிதான்ஸ்தான்ஸ்தே வைவஸ்வத புரஸ்ஸராः கேயூயம் பிரதிஷேத்தாரோ தர்மராஜஸ்ய சாசனம். அப்பொழுது யமபட்டாள் 3 பேரும் ஆச்சரியத்தோடு கூட கேட்டால் இந்த விஷ்ணு தூத்தாளை பார்த்து, நான் யமராஜாவினுடைய ஆர்டர் படிக்கி வந்திருக்கோம், நாங்கள் தர்மராஜா யமராஜா சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அந்த யமராஜா சூரியனுடைய புத்திரன், தர்மத்தெல்லாம் பரிபாலனை பண்ணுறவன், ஒரு தப்பு பண்ண மாட்டான். அவனை எங்களை அனுப்பிச்சிருக்கான் இந்த மகாபாப்பியான இந்த அஜாமலனை கட்டி இழுத்துன்னு வரணும்னுட்டு. அதை இழுக்கப்படாதுன்னு சொல்லி நீங்கள் சேலஞ்சு பண்ணி எங்களை நிறுத்துறீங்களே, நீங்கள் யார் என்னன்னு தெரியலையே, நீங்கள் யார் எதுக்காக வந்து எங்களை நிறுத்துறேன்னு கேட்டாள். கஸ்யவா குத ஆயாதாக கஸ்மாதஸ்ய நிஷேதத கிம் தேவா உபதேவா யா யூயம் கிம் சித்த சத்தமாக. நீங்கள் யாருன்னு தெரியலையே உங்களை பார்த்தா. கிம் தேவாக உபதேவாயா, நீங்கள் தேவதைகளா இல்லை உபதேவதைகளா, அதாவது டெமிகாட் சொல்கிற ஆக்சிலரி தேவதைகளா, இல்லை நீங்கள் சித்தாளா, நீங்கள் எதுக்காக வந்து எங்களை நிறுத்துறேன்? கஸ்யவா குத ஆயாதாக, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கேள்? கஸ்மாதஸ்ய நிஷேதச, எங்களை நிறுத்த சொல்கிறீங்களே, கட்டப்படாதுன்னு சொல்கிறீங்களே, எங்களை வந்து நிறுத்துறீங்களே, யார் நீங்கள்? தேவதைகளா உபதேவதைகளா இல்லை சித்தாளான்னு கேட்டாள். சர்வே பத்மபலாசாக்ஷாः பீதகௌஷேயவாசசः கிரீட்டினः குண்டலினः லசத்புஷ்கரமாலினः சர்வே ச நூத்னவயசः சர்வே சாருச்சதுர்புஜாः தனுர்நிஷங்காசி கதா சங்கசக்ராம்புஜஸ்ரீயः திசோ விதிமிராலோகாः குர்வந்தஸ்வேன தேஜசா கிமர்த்தம் தர்மபாலஸ்ய கிங்கரான்னோ நிஷேதத. யமபட்டாள் விஷ்ணு தூத்தாளை பார்த்து சொன்னாள், சர்வே பத்மபலாசாக்ஷா, தாமரை இதழ் போன்ற கண்களை படைச்ச நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரூப லக்ஷணத்தோடு கூட இருக்கேளே, பீத்த கௌஷேய வாசசா, நல்ல மஞ்ச பட்டாடை உடுத்தின்னு இருக்கேள், கிரீட்டினா குண்டலினா, அழகான குண்டலங்கள் தரிச்சுன்னு இருக்கேள், நல்ல கிரீட்டம் சொர்ணமயமான கிரீட்டத்தை போட்டுருக்கேள், லசத் புஷ்கர மாலினா, அழகான திவ்யமான புஷ்ப ஹாரத்தை அணிஞ்சுன்னு இருக்கேள், நீங்கள் யாருன்னு தெரியல,
சர்வேச்ச நூத்ன வயசா, எல்லாரும் பார்த்தா ரொம்ப யுவாக இருக்கேள், ரொம்ப யங் பர்சனாலிட்டி. சர்வே சாரு சதுர்புஜா, ரொம்ப அழகாக இருக்கேள் நீங்கள். உங்கள் எல்லாருக்குமே 4 கைகளோடு இருக்கேள், பார்த்தா மகாவிஷ்ணு ரூபத்தில் இருந்துருக்கேள். தனுர்ஷங்காசி கதா சங்க சக்கராம்புஜ ஸ்ரீயா, 4 கைகள்லையும் ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் கதை, ஒரு கையில் சங்கம், ஒரு கையில் சக்கரம், இப்படி தாமரைப்பூ எல்லாம் வச்சுருக்கேள். அப்பேற்பட்ட நீங்கள் திசோ விதிமிரா லோகாக குருவந்தா ஸ்வேன தேஜசா, உங்களுடைய தேஜஸ் இருக்கே அது ஒரே பிரகாசமாக இருட்டெல்லாம் போக்குறதே, எல்லா திசைகள்லையும் பிரகாசப்படுத்துகிறதே. அப்பேற்பட்ட நல்ல தேஜஸோடு இருக்க பிரகாசத்தோடு ஜொலிக்கிறீர்கள் நீங்கள். எதுக்காக நீங்கள் எங்களுடைய நாதனான யமதர்மராஜா எங்களை அனுப்பிச்சிருக்காரே, அந்த காரியத்தை நீங்கள் நிஷேதத்தை தடுத்து நிறுத்துகிறீங்களே, என்ன காரணம்? நாங்கள் செய்ய வேண்டிய டியூட்டியே செய்யப்படாதுன்னு தடுத்து நிறுத்துகிறீங்களே. கிமர்த்தம் தர்மபாலஸ்ய கிங்கரான்னோ நிஷேதத்தை, எதுக்காக நீங்கள் நிறுத்துறேன்னு காரணம் சொல்லணும்னா, ஸ்ரீ சுகவாச்ச இத்யுக்தே யமதூதைः தே வாசுதேவோக்தகாரிணः தான் பிரத்யூச்சு பிரஹஸ்யேதம் மேக நிர்ஹ்ராதயாகிரா. இவ்வாறாக இந்த யமதூத்தாள் விஷ்ணு தூத்தாளை கேட்டோன்னே, அந்த விஷ்ணு தூத்தாள்னா ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுவிட்டு ஸ்மயமான முகத்தோடு கூட கம்பீரமான குரலில் மேக நிர்ஹ்ராதையாகிறா, ஒரு எப்படி மேகங்கள் கர்ஜனை செய்யுமோ அப்படி கம்பீரமான துவனியில் அவளோட பேச ஆரம்பித்தாளாம். அந்த யமதூதாள்கிட்ட பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீ விஷ்ணுதூதா உச்சுஹு யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணः ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யச்சா தர்மஸ்ய லக்ஷணம். விஷ்ணுதூதாள் யமதூதாள்கிட்ட என்ன சொன்னாள்னாள், யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணா, நீங்கள் உண்மையாகவே யமதர்மராஜா, அந்த யமதர்மராஜாவுக்கு தர்மம் அதர்மம் என்னங்கிறதெல்லாம் நன்னா தெரியும். அப்பேற்பட்டவர்களை அனுப்பிச்சிருந்தா ப்ரூத தர்மஸ்ய நஹ தத்துவம் யச்சா தர்மஸ்ய லக்ஷணம், தர்மம் அதர்மம் இவைகளுடைய லக்ஷணம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத நீங்கள் எடுத்து எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஏதோ விஷயம் தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் வந்திருக்கேள். அதனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக எப்படி தர்மம் எது அதர்மங்கிறத எடுத்து சொல்லணும்னால், கதம் ஸ்வித்ரியதே தண்டः கிம் வாஸ்யஸ்தானமீப்சிதம் தண்ட்யா கிம் காரிணः சர்வே ஆஹோஸ்வி கதிசின்றிணாம். அழகாக கேள்வியில் கேட்டாள். கதம் ஸ்வித்ரியதே தண்டா, நீங்கள் எல்லாரையும் தண்டிக்கிறவாள், எல்லாருடைய கர்மா கெட்ட கர்மா இருந்ததுன்னா அவளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டவாள் நீங்கள். அப்பேற்பட்டவாள் நீங்கள் வந்திருக்கீள். கிம் வாஸ்யஸ்தானம் ஈப்சிதம், நீங்கள் பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுன்னு வந்திருக்கீளா, அதை விஷயத்தை எடுத்து சொல்லணும். தண்டியாக கிம் காரிண சர்வே, எல்லா காரியங்களும் செஞ்ச எல்லாருமே தண்டிக்க தகுந்தவர்களா, இல்லை ஆஹோ ஸ்வித் கதிசின்றினாம், இல்லை சில பேர் தான் தண்டிக்க தகுந்தவர்களா, அந்த விஷயத்தை எடுத்து எங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னால், தண்டனைக்கு அருகனாக இருக்கப்பட்டவாள் யாருங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு தான் வந்திருப்பேள். அது விஷயத்தை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறத நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம். அதனால் நீங்கள் வியாக்கியானம் பண்ணணும், என்ன காரணத்தினால இவனை தண்டிக்கிறதுக்கு சிக்ஷை பண்ணுறதுக்கு இவனை இழுத்துன்னு போகிறேங்கிறத சொல்லணும்னால். ஸ்ரீ ஹரையே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரையே நமஹ. கான்யகுப்ஜே த்விஜ கச்சித் தாசீபதிரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாஸ்யா சம்சர்கதூஷிதः பந்த்யக்ஷை கைதவைச்சௌத்யைः கரீதாம் விருத்திமாஸ்திதः பிப்ரத் குடும்பம் அசுச்சிः யாதயாமாச தேஹினः ஏவம் நிவசதஸ்தஸ்ய
லாலயானஸ்ய தத்சுதான் காலோத்யகான் மகான் ராஜன் அஷ்டாசீத்யாயுஷः சமாः தஸ்ய பிரவயசः புத்ராः தச தேஷாம் து யோவமः பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோश्च दयितो भृजं सबद्धहृदयस्तस्मिन् अर्भके कलभाषिणी निरीक्षमाणस्तल्लीलां मुमुदे जरठो भृशं भुञ्जानः प्रपिबन् खादन् बालकं स्नेहयन्त्रितः भोजयन् पाययन् मूढः न वेदागतमन्तकं स एवं वर्तमानोऽज्ञो मृत्युकाल उपस्थिते मतिं चकारतनये बाले नारायणाह्वये सपाशहस्तान् स्त्रीन् दृष्ट्वा पुरुषान् अतिदारुणान् वक्रतुण्डान् ऊर्ध्वरोम्ण आत्मानं नेतुमागतान् दुहुरे क्रीडनकासक्तं पुत्रं नारायणाह्वयं प्लावितेन स्वरेणोच्चैः आजुहावाकुलेन्द्रियः निशम्य म्रियमाणस्य मुखतो हरिकीर्तनं भर्तुर्नाम महाराज पार्षदाः सहसा पतन् विकर्षतोऽन्तर्हृदयात् दासीपतिमजामिलं यमप्रेष्यान् विष्णुदूताः वारयामासुरोजसा ऊचुः निषेधितास्तांस्ते वैवस्वतपुरःसराः केयूयं प्रतिषेद्धारो धर्मराजस्य शासनं कस्य वा कुत आयाताः कस्मादस्य निषेधत किं देवा उपदेवाय यूयं किं सिद्धसत्तमाः सर्वे पद्मपलाशाक्षाः पीतकौशेयवाससः किरीटिनः कुण्डलिनः लसत्पुष्करमालिनः सर्वे च नूत्नवयसः सर्वे चारुचतुर्भुजाः धनुर्निषङ्गासि गदा शङ्खचक्राम्बुजश्रियः दिशो वितिमिरालोकाः कुर्वन्तः स्वेन तेजसा किमर्थं धर्मपालस्य किङ्करान्नो निषेधत श्रीशुकुवाच इत्युक्ते यमदूतैस्ते वासुदेवोक्तकारिणः तान् प्रत्यूचुः प्रहस्येदं मेघनिर्ह्लादया गिरा श्रीविष्णुदूता ऊचुः यूयं वै धर्मराजस्य यदि निर्देशकारिणः ब्रूतधर्मस्य नस्तत्वं यच्चाधर्मस्य लक्षणं कथं स्विद्ध्रियते दण्डः किं वास्य स्थानमीप्सितं दण्ड्याः किं कारिणः सर्वे आहोस्वित् कतिचिन्नृणां ஸ்ரீஹரையே நமஹ. இவ்வாறாக விஷ்ணுதூத்தாள் கேட்டோன்னே அதற்கு பதில் யமதூத்தாள் சொல்ல போகிறாள் அடுத்த சில ஸ்லோகங்களில். யமதூதா ஊச்சுஹு வேத பிரணிஹிதோ தர்மோ ஹி அதர்மஸ்தத்விபர்யயः வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமா. வேதः வேத பிரணிஹிதோ தர்ம, தர்மம் தர்மம்னு சொல்கிறோமே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்கிறோமே, வேதோக்தம். வேத பிரணிஹிதா, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் தர்மம். அதுக்கு விபரீதமான விஷயங்கள் எதுவோ அதுதான் அதர்மம். தட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் டோல்ட் இன் தி வேதாஸ், அதுதான் அதர்மம். வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா. இந்த வேதம்ங்கிறது
அது சுயமாக உண்டானது, யாராலையும் சிருஷ்டி பண்ணப்பட்டதில்லை. அது ஸ்வயம் நாராயணாக, ஸ்வயம் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அந்த வேதமாக இருந்துருக்காளுங்கிறதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள்னு சொல்லி இப்படி தான் நாங்கள் யமதர்மராஜாட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம். வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா, இவ்வாறாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம் யமதர்மராஜாட்டேந்து. ஏன ஸ்வதாம்னி அமீபாவாக ரஜசத்வதமோமயாக குணநாம கிரியாரூபைः விபாவ்யந்தே யதா ததம். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே, அவர் ஸ்வதாம்னி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்தில் அவரை பாகுபாடு பண்ணி வச்சிருக்காள். ஏன ஸ்வதாம்னி அமீபாவாக, அவர் சிருஷ்டி பண்ணின லோகத்தில் இருக்கப்பட்ட சிருஷ்டிகளில் எல்லாத்துக்கும் அதாவது குணத்தாரதமியத்தினால ரஜஸ் சத்வ தமோமயா, ரஜஸு சத்வம் தமசு இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை அப்படி தாரதமியமாக இருக்கும். ஒன்றில் அது ஒன்று ஜாஸ்தி இருக்கும், ஒன்று தூக்கலாக இருக்கும், குறைச்சலாக இருக்கும், ஏற்பட்ட அதனால் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து அவர் பண்ண சிருஷ்டிலையும் இருக்குது. அதில் குணநாம கிரியாரூபைஹி விபாவ்யந்தே யதாததம், அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளில் எல்லாம் அதுக்கு தகுந்தபடி அந்த குணங்களுடைய சேர்க்கையினால் அதுக்கு பேர் வச்சுருக்கா. அவளுடைய காரியங்கள் என்ன செய்கிறாளோ அது அந்த குணத்தை பொறுத்து இருக்குது. அதனால்தான் பல வர்ணாசிரம தர்மங்கள் அதுக்கு இப்போ ஒன்றுக்கும் பேர் வச்சுருக்கா. என்னென்ன பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன் அப்படிலாம் பேர் வச்சுருக்காளே, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இது இந்த குணதாரதமியத்தினால ஏற்பட்டதுனாலே நாள். சூரியோக்னி கம் மருத்தேவ சோமஹ சந்தியாகனி திசஹ கம் குஹு ஸ்வயம் தர்ம இதி ஹேதே தைஹ்யஸ்ய சாட்சிணஹ. தேகின்னு தேகத்தை வச்சுருக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளுக்குள்ளே அந்தராத்மா இருக்குது. அது சூரியன், அக்னி, ஆகாசம், வாயு முதலான தெய்வங்கள், சந்திரன், பகல் ராத்திரி, இருட்டு, சந்தியாகாலம், தீர்த்தம், பூமி இவைகள்லாம் தான் அந்த ஜீவன் பண்ணுற காரியங்களுக்கு சாட்சியாக இருக்காம். சாட்சினாக விட்னஸ். சூரியோக்னி கம் மருத்தேவ சோமஹ சந்தியாகனி திசஹ கம் குஹு ஸ்வயம் தர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாட்சிணா. ஒருத்தனுடைய அந்தராத்மா தர்மராஜா, யம தர்மராஜா, இவா எல்லாரும் தான் சர்வசாட்சி. இதெல்லாம் மகாசாட்சிகள்னு சொல்கிறது. 14 மகாசாட்சிகளில் இந்த லிஸ்ட்டை கொடுத்தாள். இதெல்லாம் தான் ஒரு ஜீவன் பண்ணுற காரியத்தை பார்த்துட்டே இருக்கானா. யாரும் பார்க்கலேன்னு நினச்சிக்க வேண்டாம். ரூமை பூட்டின்னு செஞ்சால் கூட இத்தனையும் பார்த்துட்டு இருக்கான். ஏதை அதர்மோ விஜ்ஞாதः ஸ்தானம் தண்டஸ்ய யுஜ்யதே சர்வே கர்மானுரோதேன தண்டமர்ஹந்தி காரிணः. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் இதுக்கு இந்த 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 இத்தனை சாட்சிகள் பார்த்துட்டு இருக்காளே, அவன் பண்ணுற காரியங்களை, அந்த பண்ண காரியங்கள்னால் இத்தனை சாட்சிகளையும் பார்த்து தீர்மானம் பண்ணுவாள். இவன் பண்ணினது தர்மத்துக்கு விருத்தமாக, தர்மத்துக்கு அடங்கியிருக்கா, இதெல்லாம் அவள் பார்ப்பாள். தர்மத்தை விட்டு விலகி இருந்ததுன்னா ஏதைஹி அதர்மோ விஜ்ஞாதா ஸ்தானம் தண்டஸ்ய யுஜ்யதே. அப்பொழுது அந்த அதர்மத்தை பண்ணினவன் இருக்கானே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதை அந்த சட்டப்படிக்கு என்ன வேதத்தில் சொல்லியிருக்கோ அதை படிக்கு தண்டமர்ஹந்தி. அது காரினா யாரெல்லாம் செய்கிறாளோ அவளுடைய பாப்ப கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தண்டனை உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் யமதர்மராஜா தீர்மானம் பண்ணுறார்னு சொன்னாள். ஏதைஹி அதர்மோ விஜ்ஞாதா ஸ்தானம் தண்டஸ்ய யுஜ்யதே. எப்பொழுது அதர்மமாக காரியம் நடக்கிறதோ அப்போது தண்டம், அதான் தண்டம் ஏற்படுறது, தண்டம் சிக்ஷை கொடுக்கணும் அவளுக்கு. சர்வே கர்மானுரோதேன தண்டமர்ஹந்தி காரிணா. அதனால் காரிணா யாரெல்லாம் பாபகர்மாக்கள் செய்கிறாளோ அவளுக்கு தண்டம்ங்கிறது தீர்மானம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு தர்மராஜாவினால். சம்பவந்தி பத்ராணி விபரீதானி சானகாः காரிணாம் குணசங்கோஸ்தி தேகவான் நகி அகர்மகிருத்து. அந்த
விஷ்ணு பார்ஷதாளுக்கும் லோகத்தில் இருக்கப்பட்ட மற்றைய ஜீவன்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எடுத்து சொல்கிறாள் யமதூத்தாள். சம்பவந்தி பத்ராணி விபரீதானி சானகாஹ காரிணாம் குணசங்கோஸ்தி தேகவான்னகி அகர்மகிருத்து. நல்ல பத்ராணி சம்பவந்தி, நல்ல காரியங்கள் செஞ்சால், நல்ல புண்ணியமான காரியங்கள் செஞ்சால் நல்ல பத்ராணி, நல்ல மங்களங்கள் ஏற்படுறது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பண்ணக்கூடிய விபரீதானி அதர்ம விஷயங்கள் பாபகர்மாக்கள் செஞ்சால், ஆகையினால் அவளுக்கு அதனுடைய பலன்களும் கிடைக்கிறது, பாபகர்மாவுடைய பலனும் அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். இது என்ன காரணம்னால் குணசங்கா, அவளுக்கு 3 குணங்கள் இருக்குது. சத்வ ரஜஸ்தம இதி. இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை விபரீதமாக இருக்கும், ஒன்று ஒத்தத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவளுடைய குணச்சேர்க்கைகளுக்கு தகுந்த மாதிரி அவள் காரியத்தை பண்ணுறாள். யாராலையும் காரியம் பண்ணாமல் இருக்க முடியாது. நகி அகர்மகிருத்து, காரியமே செய்யாமல் இருப்பவன்ங்கிறது கிடையாது ஜீவாத்மாக்கு. இதானும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பண்ணுறதே அவனுடைய 3 குணங்களுடைய சேர்க்கையினால் அவன் சில சமயம் தர்மமாகவும் சில சமயம் தர்மத்துக்கு விபரீதமாகவும் உள்ள கர்மாக்களை செஞ்சு விட்றான். அது உங்களை மாதிரி இல்லைன்னாள். அனகாஹா, நீங்கள்லாம் அனகாஹா, நீங்கள் ஒரு தப்பு பண்ணாதவாள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் விஷ்ணு பார்ஷதாள், விஷ்ணுக்கிட்டே இருக்கப்பட்ட வைகுண்ட லோகத்தில் இருக்கப்பட்டவாள். உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஜீவாத்மாக்களுக்கு உண்டு இல்லையா, அவளுக்கு அதனால் தண்டனை சிக்ஷை பண்ணித்தான் ஆகணும். இந்த உடம்புன்னு வச்சுருந்தவா எல்லாருக்கும் உண்டுன்னாள். காரிணாம் குண சங்கோஸ்தி தேகவான் நகி அகர்மகிருத்து ஏன ஏவான் யதா தர்மோ வேக சமீதா சயேவ தத்பலம் புங்க்தே ததா தாவத் அமுத்ரவை. அமுத்திரன்னா இதுக்கு இந்த ஜீவாத்மா இந்த லோகத்தில் வாழ்க்கை முடிஞ்ச உடனே என்ன ஆறுதுன்னு அர்த்தம். ஏன யாவான் யதோ தர்மோ யதா அதர்ம, அவளுடைய தர்மம் அதர்மம் இதனுடைய சேர்க்கையில் லைஃப் வாழ்க்கை போயின்னு இருக்கு அவளுடைய குணத்தினுடைய சேர்க்கையினால். அப்போது புண்ணியகர்மா பாபகர்மா ரெண்டையும் பண்ணுறதுனால அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் உண்டு அடுத்த ஜென்மாவில். அது அவளுக்கு தெரியறதில்ல. இந்த ஜென்மா போக அமுத்திரவை அடுத்த ஜீவன் எடுக்கிறதே போன ஜீவனில் பண்ண கர்மங்கள் தர்மம் அதர்மம் இது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி அவளுக்கு பலன்கள் கிடைக்கும்னு சொன்னாள். ஏன யாவான் யதா தர்மோ வேக சமீதா சயேவ தத்பலம் புங்க்தே ததா தாவத் அமுத்ரவை. அடுத்த ஜென்மாலை நாள் யதேக தேவ பிரவராஹ த்ரைவித்யமுபலப்யதே பூதேஷு குண வைச்சித்ரியாத் ததான்யத்ரானுமீயதே. அழகாக சொன்னாள். என்னத்தினால ஜீவாத்மாக்கள்னால் எப்படி நடுப்பிட்டு ஹே தேவ பிரவரான்னு கூப்பிட்டாள். தேவதைகள்லேயே ஒசத்தியான தேவதைகளாக இருக்கப்பட ஹே விஷ்ணு பார்ஷதாலே உங்களுக்கு சொல்கிறோம். யதேக தேவ பிரவராஹ த்ரைவித்யம் உபலப்யதே. இந்த 3 குணங்கள் இருக்கே, சத்வ ரஜஸ்தமத்துன்னுட்டு அந்த குண வைச்சித்ரியாத்து, அது ஒவ்வொருத்தருக்கு சேர்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலப்பு. அதனாலேயே இந்த பூதங்கள் இருக்கே, ஜீவன் வச்சுருக்கப்பட்ட எல்லா ஜீவாத்மாக்கள் குண வைச்சித்ரியாத்து, அதனாலேயே குணச்சேர்க்கையினுடைய வைச்சித்திரியம் டிஃபரன்ஷியேஷன்னால் ஒருத்தருக்கு அதிகமாக சத்துவம் இருக்கலாம், கொஞ்சமாக ரஜஸ் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரொம்ப ஜாஸ்தி ரஜஸ் கொஞ்சமாக சத்துவகுணம், இன்பிட்வீன் தமோ குணம் இப்படி இருக்கலாம். அவளுடைய குணம் வைச்சித்திரத்தினால என்ன ஆகுது, அதனாலேயே அவளுடைய கர்மாக்களில் தர்மம் இல்லை அதர்மம் இல்லை ரெண்டுக்கும் நடுப்பறையாக இருக்கப்பட்டது இப்பேற்பட்ட விஷயங்களை அவள் பண்ணுவாள். ஆகையினாலேயே பலன்களும் அது மாதிரி இருக்கும்னாள். அதை புரிஞ்சுங்கோன்னாள் யமதூத்தாள் விஷ்ணு தூத்தாள்கிட்ட. யதேக தேவ பிரவரா த்ரைஹி வித்யம் உபலப்யதே பூதேஷு குண வைச்சித்ரியாத் ததான்யத்ரானுமீயதே வர்த்தமானோ அன்யயோः காலோ குணாபிஜ்ஞாபகோ யதா ஏவம் ஜன்மானி அயோரேதத் தர்மாதர்ம நிதர்சனம். இது எவ்வாறு நம்ம தீர்மானிக்கணும்னா, நம்ம
பார்த்தோன்னா காலத்தை பார்த்தோன்னா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி ரித்து வந்துட்டு போகிறது. இதுலேருந்தே இப்போ வசந்த ருத்து இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் அடுத்த வசந்த ருத்துவும் இப்படி தான் வரும்னு தெரியும். அப்படி வர்த்தமானோ அந்நயோ காலோ குணாபிஜாபகோ யதா, அந்தந்த குணங்களுடைய டெம்பரேச்சர் முதலான குணங்களுடைய சேர்க்கையினால் அதே மாதிரி காலம் மறுபடியும் பின்னாடி வரப்போகிறதுங்கிறதும் தெரியும், முன்னாடியும் இருந்திருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஜென்மாக்களும். ஏவம் ஜென்மானி அயோரே தத்து தர்மாதர்மதி தர்சனம். அதே மாதிரி தான் இந்த ஜென்மாவில் பண்ணின தர்மம் அதர்மம் இவைகளுடைய சேர்க்கையினால் அடுத்த ஜென்மாலையும் அதே மாதிரி அவர்கள் பண்ணுவார்கள். இது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்மள்நாள். மனசைவ புரே தேவா பூர்வரூபம் விபஷ்யதி அனுமீமாம்சதே பூர்வம் அனுமீமாம்சதே அபூர்வம் மனசா பகவானஜः. மனசைவ புரே தேவா பூர்வரூபம் விபஷ்யதி. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்காராம் இந்த தேவன். யார்? யமதர்மராஜா. அதனால் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு அனுமீமாம்சத்தே அபூர்வம் மனசா பகவான் அஜஹ. பிரம்மாவுக்கு பிரம்மா மாதிரியே தேஜஸ் பொருந்தியவர் அவர் யமதர்மராஜா. அப்பேற்பட்ட அவர் மனசில் ஒவ்வொருத்தருடைய ஜீவாத்மாக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு அனுமீமாம்சத்தே, அவளால் அனுமானம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கன்ஜெக்சர் பண்ண முடியும். இந்த 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 ஆள் போன ஜென்மாவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் குணச்சேர்க்கையினால், அடுத்த ஜென்மாலையும் இது மாதிரி தான் பண்ணுவாருங்கிறத அனுமானம் பண்ண முடிய சக்தி இருக்கான் அவருக்கு. மனசைவ புரே தேவா பூர்வரூபம் விபஷ்யதி அனுமீமாம்சதே அபூர்வம் மனசா பகவானஜா. அபூர்வம் இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சர் கண்டிஷன் என்னங்கிறதையும் அவரால் அனுமானம் பண்ண முடிகிறது தர்மராஜாவினாலேயே. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட பிரகாசம், அவர் அத்தனை தேஜஸ்வி, பிரம்மாவுக்கு ஒப்பானவர்னால். யதாஜ்ஞஸ்தமசா யுக்த உபாஸ்தே யக்தமேவஹி நவேத பூர்வமபரம் நஷ்டஜன்மஸ்மிருதிஸ்ததா. யதா அக்ஞா தமசா யுக்தா, தூங்கின்றிருக்கப்பட்ட ஒரு அஜ்ஞானி தூக்கத்தில் சொப்பனத்தில் பார்க்குறான். யதாஜ்ஞா தமசா யுக்தா உபாஸ்தே வியக்தமேவஹி. எப்படிலாம் அவன் பிஹேவ் பண்ணுறான்னா, தூக்கத்தில் என்னென்ன ட்ரீமில் தோன்றதோ சொப்னத்தில் தோன்றதோ அதுபடியெல்லாம் நடக்கிற மாதிரி. நவேத பூர்வமபரம், அப்புறம் வெளியில் வந்தால் தெரிய மாட்டேங்கிறது என்ன சொப்னத்தில் எப்படி இருந்தோங்கிறது. அதே மாதிரி பழைய ஜென்மா விஷயம் இந்த ஜென்மாவில் தெரியறதில்ல, வரப்போகிற ஜென்மா விஷயம் இப்போ தெரியாது. நவேத பூர்வமபரம் நஷ்டஜன்ம ஸ்மிருதிஸ்ததா. எப்படி சொப்னமோ அப்படி இந்த போன ஜென்மத்து விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இந்த ஜீவாத்மாவுக்கு வரதில்லையாம். ஜென்மஸ்மிருதி ததா நஷ்டமாயிடுறது. சொப்னத்தில் எப்படி நஷ்டமாச்சோ அது மாதிரினால். பஞ்சபிஹி குருதே ஸ்வார்த்தான் பஞ்சவேதாத பஞ்சபிஹி ஏகஸ்து ஷோடசேன த்ரீன் ஸ்வயம் சப்ததசோஷ்ணுதே. பஞ்சபிஹ குருதே ஸ்வார்த்தான் பஞ்சவேதாத பஞ்சபிஹ ஏகஸ்து ஷோடசேன த்ரீன் ஸ்வயம் சப்ததசோஷ்ணுதே. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதோடு கூட 5 சப்தாதி விஷயங்கள், இந்த 15 இருக்குது. இது எல்லாத்தோடு கூட மனசுங்கிறது 16வது. இதனுடைய சேர்க்கையினால் 17வது இருக்கப்பட்ட ஏகா தேவன் இருக்கானே பகவான், அவன் அந்த அந்தர்யாமியாக இருந்துட்டு ஞானேந்திரிய கர்மேந்திரிய மனோ விஷயங்கள் 3ஐயும் சேர்ந்து அனுபவிக்க முடியா பண்ணுறதான். அது என்னத்தை அனுபவிக்கிறதுனால் 3 விஷயம். 3 ஸ்வயம் சப்ததசோ அஷ்ணுதே. 3 என்னன்னால் நல்ல ஆனந்தமாக இருக்கிற சுகம் துக்கம், சுக துக்கம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மிஸ்ரம், இப்படி 3ஐயுமே அனுபவிக்க முடியா ஆயிடுறதுனால். பஞ்சபிஹி குருதே ஸ்வார்த்தான் பஞ்சவேதாத பஞ்சபிஹி ஏகஸ்து ஷோடசேன த்ரீன் ஸ்வயம் சப்ததசோஷ்ணுதே.
இந்த சப்ததசாங்கிறது அந்த 17வது இருக்கப்பட்ட அந்த அந்தராத்மா அதோட தேர்ச்சி பண்ணுறதுனால் ததே தர்ஷோடசகலம் லிங்கம் சக்தித்ரயம் மகத் தத்தேனு சம்ஸ்ருதிம் பும்சி ஹர்ஷசோகபயார்த்திதாம். ததேதர்ஷோடசகலம் லிங்கம் சக்தித்ரயம் மகத் தத்தே அனுசம்ஸ்ருதிம் பும்சி ஹர்ஷசோகபயார்த்திதாம். இந்த 16 சேர்க்கைகளுக்கே, அதாவது 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ், சப்தாதி விஷயங்கள் 5, ஆக இந்த 3 15, மனசு இந்த 16, இந்த 16ஐயும் சேர்த்து இருக்கப்பட்டதற்கு இருக்கே அதுதான் இந்த ஜீவாத்மா. அதுக்கு சக்தித்ரயம் மகத்துனால் 3 குணங்களுடைய சேர்க்கையினால் பல பல விஷயங்கள் அதுக்கு திருப்பி ஏற்படுறதுனால் தத்தே அனுசம்ஸ்ருதிம் பும்சி, அனுசம்ஸ்ருதிம் திரும்பி ஒரு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஏற்பட்டுட்டே இருக்குது. இந்த 16ஐயும் சேர்த்து வச்சுருக்கப்பட்ட ஜீவாத்மாவுக்கு அது சேர்க்கையினால் குணத்தாரத்தமியத்தினால என்ன ஆறுதுனால் தத்தே அனுசம்ஸ்ருதிம் பும்சி ஹர்ஷ சோக பயார்த்திதாம். ஹர்ஷம், சோகம், பயம், ஆர்த்தி, இது 3 எல்லாம் கிடைக்கிறது தான். அதாவது நல்ல சுகம் கிடைக்கிறதே ஆனந்தமாக ஒரே சந்தோஷம் இருக்குது, ஹர்ஷம் ஜுபிலேஷன். சோகம் அல்லாத துக்கம்னால வியசனம் ஏற்படுறது, பயம் ஏற்படுறது. இதுவே மனுஷ ஜாதியாக இல்லாமல் மிருக ஜாதியானா அது பயந்துட்டே இருக்குது. ஆர்த்தின்னா வியசனங்கள், மகத் வியசனங்கள், இதெல்லாம் திருப்பி ஏற்படுறது இந்த சம்ஸ்ருதியினால். திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எல்லாம் ஏற்படுறது இந்த 16ஐயும் சேர்க்கையாக இருக்கப்பட்ட இந்த லிங்கத்துக்குனால், ஜீவாத்மாக்குனால். ததே தத் ஷோடசகலம் லிங்கம் சக்தித்ரயம் மகத் தத்தே அனுசம்ஸ்ருதிம் பும்சி ஹர்ஷசோகபயார்த்திதாம். தேஹி அக்ஞோ அஜிதஷட் வர்கோ நேச்சன் கர்மாணி காரியதே கோஷகார இவாத்மானம் கர்மணாச்சாத்ய முஹ்யதி. தேஹி அக்ஞோ, தேகம் படைச்ச யாருமே எம்பாடிட் சோல்ஸ் இருக்கே அவள்னா அக்ஞா, துளி கூட அறிவில்லாதனால அவித்தியினால். அஜித ஷட்வர்கோ, இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்காததுனால அவளுடைய கர்மாக்கள் அவள் வேணும்னு தீர்மானம் இல்லாமலேயே செய்ய தோன்றவிடுதான். ஏன்னா இந்திரியங்களுடைய கண்ட்ரோல் இல்லாதனால. ஆகினால என்ன ஆறுதுனால் அவன் ஒன்றும் காரியத்தையே கர்மாணி விஷயங்களை செய்கிறான், காரியங்களை செய்கிறான். சில சமயம் நல்லது செய்கிறான், சில சமயம் கெட்டது செய்கிறான். எது செஞ்சாலும் செஞ்ச காரியத்தினால என்ன ஆறுதுனால் அவனையே அவன் கட்டுப்படுத்தி, பட்டுப்பூச்சி இருக்கே அது என்ன பண்ணும், அது வாயிலேருந்தே ஒரு எச்சலை வச்சு சுற்றி அதுக்குள்ளேயே கட்டி உட்காந்துடும். அது யார் அரெஸ்ட் பண்ணால்னா அதே தான் அது அரெஸ்ட் பண்ணிடுது அதனுடைய காரியத்தினால. அப்படி ஆத்மானம் கர்மனா ஆச்சாத்தியன்னா மறைச்சி வச்சுண்டு இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ஜென்மா எடுக்கிறதையும் அதனுடைய கர்மாக்கள்னாலேயே, பூர்வ கர்மாவனுடைய பலனால் இந்த கர்மா இன்றைக்கி பண்ண வேண்டிய கர்மாவனுடைய செய்கைகள் நடக்கிறது. அதனுடைய பலனால் அதுவாகவே திருப்பி இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இருக்கே சம்சாரம், அதில் மாட்டின்னு விடுறதுனால். தேஹி அக்ஞோ அஜித ஷட்வர்கோ நேச்சன்னு கர்மாணி கரியதே நான் இச்சன்னப்பி, வேணும்னு தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதில்ல. அந்த ஒரு வாசனையினால் தூண்டி செஞ்சுப்படுறதான் கர்மாக்களை காரியதே. கோஷகார இவாத்மானம் கர்மணா ஆச்சாத்திய முக்கியதி. கோஷகாரா இவ, எப்படி ஒரு பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி கட்டி வச்சுனுடுமோ அப்படி இவனே பண்ணின்னு விடுறானா அந்த ஜீவாத்மாவே கட்டுப்பாடுக்குள்ள. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டதி அகர்மகிருத் காரியதே ஹி அவசக்கர்ம குணை ஸ்வாபாவிகைர்பலாத். குணை ஸ்வாபாவிகை, அவளுடைய குணச்சேர்க்கையினுடைய சுவாவத்தினால
அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த குணங்கள் சேர்க்கையினால் அவளுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி காண்டக்ட் நடக்கிறது. அவள் கர்மாக்களை பண்ணுறாள். காரியத்தே கர்மாணி காரியத்தையே அவசகா கர்ம. என்னென்ன கர்மாக்கள் அவசகானால் இவன் கட்டுப்பாட்டில் இல்லை, இவன் அறியாமலேயே பண்ணிவிடுறானாம். காரியத்தை செஞ்சுவிடுறான். செஞ்சுட்டு ஆனால் செய்யாமல் ஒரு க்ஷணமான இருப்பவனாக இருக்க முடியறது இல்லையா அந்த ஜீவாத்மாவனால். நை கஷ்டித் க்ஷணமப்பி ஜாத்து திஷ்டதி அகர்மகிருத்து. அகர்மகிருத்து ஒரு காரியம் செய்யாமல் தேமேன்னு இருப்போமேன்னா இருக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த வாசனை தூண்டுறது. நஹி கஷ்டித் க்ஷணமப்பி ஜாத்து திஷ்டதி அகர்மகிருத்து காரியத்தே ஹி அவசக்கர்ம குணை ஸ்வாபாவிகை பலாத்து. அந்த வாசனையினால் ஊந்தப்பட்டு செஞ்சு விடுறானாம் காரியங்களை. லப்த்வா நிமித்தம் அவ்யக்தம் வியக்தாவ்யக்தம் பவத்யுத யதா யோனி யதா பீஜம் ஸ்வபாவேன பலீயசா. எப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கும் உடம்பு வருது, எங்கே போய் பிறக்கிறான், எந்த அப்பா அம்மாட்ட பிறக்கிறான், எப்படி அதுக்கு அதனுடைய இது வருதுங்கிறது சொன்னாலிங்க. லப்த்வா நிமித்தம் அவ்யக்தம் வியக்தாவ்யக்தம் பவத்யுத யதா யோனி யதா பீஜம் ஸ்வபாவேன பலீயசா. அவளுடைய பூர்வ ஜென்மாவில் பண்ண காரியங்களினுடைய சேர்க்கையினால் அடுத்த ஜென்மாவில் எங்கே போய் பிறக்கிறோங்கிறது தீர்மானமாகிறது. அதனால் இப்போது பிறக்கிறதுக்கு காரணம் பழைய முன்னாடி செஞ்ச கர்மாக்கள்னால, இந்த கர்மாவினுடைய பலத்தினால. யதா யோனி யதா பீஜம் ஸ்வபாவேன பலீயசா. அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவாத்மாவுக்கு அப்பாவும் அம்மாவும் ஏற்படுறாளாம். ஏற்பட்டு அந்த குண சேர்க்கையினால் முன்னாடி பண்ண கர்மாக்களுடைய பலன் இந்த ஜென்மா ஏற்படுறதுனால். ஏஷ பிரகிருதி சங்கேன புருஷஸ்ய விபர்யயः ஆசீத் ச ஏவ நச்சிராத் ஈஷசங்காத் விலீயதே. இப்படி இயற்கையில் இருக்கப்பட்ட குண சேர்க்கையினால் அல்லவோ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இப்படி உழண்டுருக்கு சம்சாரத்தில், திருப்பி திருப்பி புனகா மரணம் புனகா ஜனனம்னுட்டு. ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட எப்படி போய் சேர்றதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டா, அப்பொழுது இந்த சுற்றி வந்துட்டுருக்கான இந்த சம்சாரம் அதுலேருந்து விடுதலை ஏற்பட சான்ஸ் இருக்குன்னால். ஏஷ பிரகிருதி சங்கேன புருஷஸ்ய விபர்யயः ஆசீத் ச ஏவ நச்சிராத் ஈஷசங்காத் விலீயதே. ஈஷசங்காத்து விலீயதே. பகவானுடைய கிட்டக்க போய் சேர்றதுக்கு ஏதான ஒரு சான்ஸ் கிடச்சி கொடுத்துன்னா அப்பொழுது இந்த திருப்பி சுற்றிகிட்டே இருக்கானே அந்த சுத்துலேருந்து வெளிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னால். அயம் ஹி ஸ்ருதசம்பன்னः ஷீலவிருத்தகுணாலயः திருதம் விரதோ மிருதுர்தாந்தः சத்யவாங் மந்திரவிச்சுச்சிः குர்வக்னி அதிதிவிருத்தானாம் சுஷ்ரூஷு அனஹங்கிருதः சர்வபூதசுஹృத்சாதுः மிதவாக் அனசூயகः. இந்த அஜாமளனுடைய பூர்வ விருத்தாந்தத்தை சொல்கிறாள். அயம் ஹி ஸ்ருதசம்பன்னா. ஸ்ருதசம்பன்னா கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்தவனாக விளங்கினான் இந்த அஜாமளன். வேதத்தெல்லாம் நன்னா அத்தியனம் பண்ணி ரொம்ப ஷீலவிருத்த குணாலயாக, ஷீலம் அவனுடைய விருத்தி, அவனுடைய டியூட்டிஸ், இதில்னா ஆலயா ஹி வாஸ் அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் குட் வர்ச்சூஸ் அண்ட் குட் டியூட்டிஸ். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரகாஷின்னு இருந்தான். திருதம் விரதோ மிருதுர்தாந்தா சத்யவாங் மந்திரவிச்சுச்சி. மந்திரவித்து வேத மந்திரங்களெல்லாம் தான் நன்னா அறிஞ்சு வச்சுட்டு இருந்தான். சத்தியமானாக இருந்தான். அவனால் மிருது சுபாவம், அவனுக்கு கடுமையான விஷயங்கள் பண்ண மாட்டான். ஆனால் விரதங்களை அனுஷ்டிக்கிறதுல திருத்தவனாக இருந்தான். எல்லா விதமான நற்குணங்களும் இருந்தது அவனுக்கு. குரு அக்னி அதிதி விருத்தானாம் சுஷ்ரூஷு அனஹங்கிருதா. அகங்காரம் இல்லாமல், ப்ரைடு, கர்வம் இல்லாதவனாக இருந்தான். விருத்தாள், அதிதிகள், குரு, அக்னி எல்லாருக்கும் சுஷ்ரூஷ பண்ணுறவனாக இருந்துட்டு இருந்தான். சர்வபூத சுஹృத்சாதுஹு எல்லா பூதங்கள்கிட்டையும் ஸ்னேகபாவத்தோடு இருக்கப்பட்டவனாக இருந்தான். மிதவாக் அனசூயகா ஒத்தரையும் கொண்டு பொறாமப்பட மாட்டான். ரொம்ப குறைச்சலான சொற்களே பேசுவன்.
அப்படி எல்லா நல்ல குணங்களும் இருந்தது அவனுக்கு. அப்படி இருந்தவன் ஏன் இப்படி போய் விழுந்தான்னாள், ஏகதாசௌ வனம் யாதா பிதிருசந்தேசகிருத்விஜா ஆதாய தத ஆவருத்தா பலபுஷ்பசமித் குஷானு. அவன் அப்பா அவனை அனுப்பிச்சாள், நீ வழக்கம் போல் காட்டுக்கு போய் பகவானுக்கு உபாசனை பண்ணுறதுக்காக தர்பே நம்ம வேதோக்தமான காரியங்களை செய்யணுமே, அதுக்காக நீ போய் புஷ்பம் பலம் குஷம்னா தர்பை, இது சமித்து இதெல்லாம் எடுத்துன்னு வாப்பா நம்ம வைதிக கர்மாக்கள் செய்கிறதுக்குன்னு காட்டுக்கு அனுப்பிச்சாள். அங்கே காட்டில் போனால் என்ன பார்த்தான்னாள், ததர்ஷ காமினம் கஞ்சித்து சூத்ரம் சக புஜிஷ்யா பீத்வாஜ மதுமைரேயம் மதாகூர்ணித நேத்ரையா. அங்கே ஒரு துஷ்ட கொலட்டா ஸ்திரீ ஒத்தி, அவள் ஒரு 4வது வர்ணத்தார ஒருத்தனோடு கூட கட்டி புரண்டுண்டு துளி கூட லஜ்ஜை இல்லாமல் வஸ்திரங்களெல்லாம் கீழே விழுந்து போய் அங்கே காட்டில் அவனோட கூட போகிச்சுன்னு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தான். அது கண் திருஷ்டிப்பட்டது இவனுக்கு. ததர்ஷ காமினம் கஞ்சித்து சூத்ரம் சக புஜிஷ்யா பீத்வாச்ச மதுமைரேயம் மதாகூர்ணித நேத்ரையா. கள்ளெல்லாம் குடிச்சுவிட்டு மயங்கி போய் காமத்தில் இன்பத்தில் ரசிச்சுட்டு இருந்தாள் இந்த துஷ்டஸ்திரீ அந்த அப்ராமணனோடு கூட. மத்தையா விஸ்லதம் நீவ்யா வியபேதம் நிரபத்ரபம் கிரீடந்தம் அனுகாயந்தம் ஹசந்தம் அனயாந்திகே. ஒருத்தருக்கொத்தர் கட்டி புரண்டுருந்தார்கள். அவள் குடிச்சு மயங்கி போய் என்னென்னமோ கெட்ட வார்த்தைகளை சொல்லி பாடிண்டு அவள் ஒருத்தரோடு ஒருத்தர் ரமிச்சுட்டு இருந்தாள். இதை பார்த்தான் அவன், இவாளுடைய மிதுனத்தை பார்த்தான். சொன்னாள், திருஷ்டா தாம் காமலிப்தேன பகுனா பரிரம்பிதாம் ஜகாம ஹிருச்சைவசம் சகசைவ விமோகிதா. இதை பார்த்தோன்னே இவனுக்கும் மோகம் ஏற்பட்டதுனால் அஜாமிளனுக்கு இவன் உள்ளே இருந்த அடக்கி உள்ளே எங்கேயோ இருந்துட்டு இருந்த பூர்வ வாசனை ஏதோ இருந்திருக்கு. அது தடார்னு இவன் கண்ட்ரோலில் இல்லாமல் வெளியில் வந்து கொடுத்து அதை பார்த்து ஒரே மோகம் இறஞ்சுட்டான் அந்த குலட்டா ஸ்திரீ மேலே. காமத்தினால உந்தப்பட்டுனாள். ஸ்தம்பயன் ஆத்மனாத்மானம் யாவத் சத்வம் யதாஸ்ருதம் நசசாக சமாதாத்தும் மனோ மதனவேபிதம். ஆனால் அந்த அஜாமிளன் சாஸ்திரஜன், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி இன்னொரு பரஸ்திரியை பார்க்கப்படாதுன்னு எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அவன் உள்ளே இருக்கப்பட்ட ஒரு காமம் வெளிப்பட்டு அவன் மனசை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏற்பட்டதுனால் மனோ மதன வேபித்தம் நாள் அந்த காமத்தினால் உந்தப்பட்டு காம மோகிதனாய் ந சசாக சமாதாத்தும் அவனுடைய இந்திரியங்களெல்லாம் அடக்க முடியாத நிலை வந்தது அவனுக்கு. தன்னிமித்த ஸ்மரம் வியாஜ கிரககிரஸ்தோ விசேதன தாமேவ மனசாத்தியாயன் ஸ்வதர்மாத்விரராமஹ. அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் வழக்கமாக நல்ல பிராமணன், நல்ல வேதோக்தமான கர்மாக்களை விடாமல் செய்தவன். அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்தோடனே அந்த பார்த்த அந்த குலட்டா ஸ்திரீ இருக்காளே அவளுடைய ரூபமே அவன் கண்ணில் இருந்துட்டு. அதனால் அவள் மேலே மோகிச்சு அவளோட போய் திரும்பி அவளை வீட்டுக்கே அழிச்சுன்னு வந்துட்டான். தாமேவ தோஷயாமாச பித்ரேனாத்தேன யாவதா கிராமியைர் மனோரமை காமை பிரசீதேத யதா ததா. அஜாமிளன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அனுஷ்டானத்தனா விட்டான். தாமேவ தோஷயாமாசனால் அந்த துஷ்டஸ்திரீயே பிரீத்தி பண்ணி சந்தோஷம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவளோட கூட ரமிக்கணும், காமத்திலேயே போகமாக இருந்துட்டுருக்கணும் நினச்சி பித்ரேனார்த்தேன யாவதா அப்பா பிதுரார்ஜிதமாக அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்கே அதெல்லாம் அவள் மேலே செலவு பண்ண ஆரம்பித்தான். கிராமியைஹி மனோரமைஹி காமைஹி, ரொம்ப ஆர்டினரி கிராமியம்னா என்னென்னா அன்கல்ச்சர்டு வேஸ். மனோரமை மனசில் தோணுபடிலாம் காமங்களை ரசிக்கிறது அவளோட கூட.
இப்படியே பிரசீதேத யதா ததா அவளதையும் சந்தோஷப்படுத்தி வச்சுன்னு தன்னையும் சந்தோஷப்படுத்தினான். விப்ராம் ஸ்வபாத்யாம் அப்ரௌடாம் குலே மதிலம்பிதாம் விசசர்ஜாச்சிராத் பாபः ஸ்வைரிண்யாபாங்க வித்ததீஹி. இவனுடைய மனைவி தர்மபத்னி, அவளை பரித்தியாகம் பண்ணான். ரொம்ப ரூப சௌந்தரியத்தோடு இருக்கப்பட்ட தன்னுடைய மனைவி இருக்காளே, அவளை துரத்தி அனுப்பிச்சுட்டான். அவளை அனுப்பிச்சுட்டு இந்த குலட்டா ஸ்திரீ இருக்காளே அவள் தாசி, அவளை தூக்கி ஆற்றுல வச்சுட்டு அவளோட கூட அவள் தான் தன்னுடைய மனைவிங்கிறதா நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தானாம். விப்ராம் ஸ்வபார்த்தியாம் அப்ரௌடாம் குலே மதிலம்பிதாம், நல்ல குலீனியாக இருக்கப்பட்ட தன்னுடைய பாரியையை, நல்ல சுந்தரி, நல்ல தர்மிஷ்டே, அவளை விட்டான். அவளை தியாகம் பண்ணிவிட்டு விசசர்ஜன்னா தியாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவளை வெளியில் துரத்தி அடிச்சுட்டான். அச்சிராத் பாபஹ ஸ்வைர்ஹின்யாபாங்க வித்ததீஹி, பாபகர்மாக்கள் பண்ண ஆரம்பித்தான். யதஸ்ததச்சோபனின்யே நியாயத்தோ அந்நியாயத்தோ தனம் பபாராஸ்யாக குடும்பின்யாக குடும்பம் மந்ததீரயம். மந்ததீஹி அயம், அவனுடைய நல்ல கெட்டிக்காரத்தனம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. மூடனானான். யதா ததா, எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் சொத்து கிடைக்குமோ அதெல்லாம் போய் திருடுறது, கெட்ட விஷயங்கள் பண்ணுறது, இப்படி அதர்மமான விஷயங்கள் பண்ணி அர்த்தபரனாய் தனத்தை ஆர்ஜிதம் பண்ணி பபார ஆசியாக குடும்பின்யாக, அந்த குலட்ட ஸ்திரீயோடு கூட குடும்பம் நடத்தி பல குழந்தைகளை பெற்றெடுத்தான். யதசௌ சாஸ்திரமுல்லங்கிய ஸ்வைரச்சாரியதி கர்ஹிதா அவர்த்தத சிரம் காலம் அகாயு அசுச்சி மலாத்து. இப்படியே அவன் ரொம்பவும் அசுச்சி ரொம்ப அழுக்கு அடைஞ்சு இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு பாப்பகர்மாவை ஆர்ஜிதம் பண்ணிகிட்டே இருந்தான். தினே அந்த ஸ்திரீயோடு இருந்துண்டு அவனுடைய அனுஷ்டானங்கள்லாம் போய் அவனுடைய கர்மாவே கெட்ட கர்மாவாக பண்ண ஆரம்பித்தான். ததயேனம் தண்டபாணே சகாசம் கிருதகில்பிஷம் நேஷ்யாமோ அகிருத நிர்வேஷம் எத்திர தண்டேன சுத்தியதி. அப்பேற்பட்ட கெட்ட அஜாமலன் இருக்கானே, அவன் அதர்மிஷ்டனாக இருந்ததுனால, பாபகர்மாக்கள் பண்ணதுனால அவனுக்கு இப்பொழுது சிக்ஷை கொடுக்க வேண்டிய டைம் வந்துவிடுத்து. அதனால்தான் இவனை எங்கள் ராஜாவான யமதர்மராஜா ஐஷன் வர சொல்லியிருக்காள். அவனை ஐஷன்னு போய் இவன் பண்ணின பாபகர்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து அவனை சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். அந்த விஷ்ணு தூத்தாளுக்கு பதில் சொன்ன யமதூத்தாள். அடுத்த அத்தியாயங்களில் விஷ்ணு தூத்தாளுக்கும் யமதூத்தாளுக்கும் சம்வாதம் நடக்க போகிறது. அது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன் நான். ஸ்ரீ ஹரயே நம இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. யமதூதா ஊச்சுः வேத பிரணீதோ தர்மோ ஹ்யதர்மஸ்தத்விபர்யயः வேதோ நாராயணः சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா ஏன ஸ்வதாம்னி அமீபாவாः ரஜஸ்வத்வதமோமயாः குணநாமக்ரியாரூபைः விபாவ்யந்தே யதா ததம். சூர்யோக்னிः கம் மருத்தேவः சோமः சந்தியாகனீதிஷः கம்குः ஸ்வயம் தர்ம இதி ஹேதே தைஹ்யஸ்ய சாக்ஷிணः ஏதைः அதர்மோ விஜ்ஞாதः ஸ்தானம் தண்டஸ்ய யுஜ்யதே சர்வே கர்மானுரோதேன தண்டமர்ஹந்தி காரிணः சம்பவந்தி பத்ராணி விபரீதானி சானகாः காரிணாம் குணசங்கோஸ்தி தேகவான்னஹி அகர்மகிருத் ஏன யாவான் யதா தர்மோ வேகசமீஹிதः ச ஏவ தத்ஃபலம் புங்க்தே ததா தாவதமுத்ரவை யதேஹ தேவப்பிரவராः த்ரைவித்யமுபலப்யதே
பூதேஷு குணவைச்சித்ரியாத் ததான்யத்ரானுமீயதே வர்த்தமானோ அன்யயோ காலோ குணாபிஜ்ஞாபகோ யதா ஏவம் ஜன்மானி அயோரேதத் தர்மாதர்ம நிதர்சனம் மனசைவ புரே தேவः பூர்வரூபம் விபஷ்யதி அனுமீமாம்சதே அபூர்வம் மனசா பகவானஜः யதாஜ்ஞஸ்தமசா யுக்த உபாஸ்தே வியக்தமேவ ஹி ந வேத பூர்வமபரம் நஷ்டஜன்மஸ்மிருதிஸ்ததா பஞ்சபிः குருதே ஸ்வார்த்தான் பஞ்சவேதாத பஞ்சபிः ஏகஸ்து ஷோடசேன த்ரீன் ஸ்வயம் சப்ததசோஷ்ணுதே ததேதத் ஷோடசகலம் லிங்கம் சக்தித்ரயம் மகத் தத்தேனு சம்ஸ்ருதிம் பும்சி ஹர்ஷசோகபயார்த்திதாம் தேஹி அஜ்ஞோ அஜிதஷட்வர்கோ நேச்சன் கர்மாணி காரியதே கோஷகார இவாத்மானம் கர்மணாச்சாத்ய முஹ்யதி நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மகிருத் காரியதே ஹி அவசகர்ம குணைः ஸ்வாபாவிகைத்பலாத் லப்த்வா நிமித்தமவ்யக்தம் வியக்தாவ்யக்தம் பவத்யுத யதா யோனி யதா பீஜம் ஸ்வபாவேன பலீயசா ஏஷ பிரகிருதிசங்கேன புருஷஸ்ய விபர்யயः ஆசீத் ஸ ஏவ ந சிராத் ஈஷசங்காத் விலீயதே அயம் ஹி ஸ்ருதசம்பன்னः ஷீலவருத்தகுணாலயः धृतं व्रतो मृदुरुदान्तः सत्यवाङ् मन्त्रविच्छुचिः गुर्वग्नि अतिथिवृद्धानां शुश्रूषुः अनहङ्कृतः सर्वभूतसुहृत्साधुः मितवाग् अनसूयकः एकदासौ वनं यातः पितृसन्देशकृद्विजः आदाय तत आवृत्तः फलपुष्पसमित्कुशान् ददर्श कामिनं कञ्चित् शूद्रं सह भुजिष्यया पीत्वा च मधुमैरेयं मदाघूर्णितनेत्रया मत्तया विस्लथन्नीव्या व्यपेतं निरपत्रपं क्रीडन्तमनुगायन्तं हसन्तमनयान्तिके दृष्ट्वा तां कामलिप्तेन बाहुना परिरम्भितां जगामहृच्छयवशं सहसैव विमोहितः स्तम्भयन् आत्मनात्मानं यावत् सत्वं यथाश्रुतं न शशाक समाधातुं मनोमदनवेपितं तन्निमित्तस्मरं व्याज ग्रहग्रस्तो विचेतनः तामेव मनसा ध्यायन् स्वधर्माद् विररामः तामेव तोषयामास पित्रेणार्थेन यावता ग्राम्यैर्मनोरमैः कामैः प्रसीदेत यथा तथा विप्रां स्वभार्याम् अप्रौढां कुले महतिलम्बितां विससर्जाचिरात् पापः स्वैरिण्यापाङ्गविद्दधीः यतस्ततश्चोपनिन्ये न्यायतो अन्यायतो धनं बभारास्याः कुटुम्बिन्याः कुटुम्बं मन्दधीरयं यदसौ शास्त्रमुल्लङ्घ्य स्वैरचार्यति गर्हितः अवर्तत चिरं कालम् अगायुः अशुचिर्मलात् तत एनं दण्डपाणेः सकाशं कृतकिल्बिषं नेष्यामो अकृतनिर्वेशं यत्र दण्डेन शुध्यति श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे प्रथमोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।